நேத்து செஷன்ல கர்மயோகம்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். கர்மயோகம்னா என்ன? கர்மம் என்பது ஜீவசக்தியான வாயு. அந்த ஜீவசக்தியான வாயுவ அது எங்க இருந்து உற்பத்தி ஆகுதோ அதோட உற்பத்தி ஸ்தானத்துல எடுத்துட்டு போயிட்டு சேர்க்கும் போதுதான் அது கர்மயோகம்னு சொல்லப்படுது. அந்த கர்மயோகம் செய்யறதாலதான் மோட்சம், விமோச்சனம், விடுதலை இது எல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சாமி சொல்லியிருந்தாங்க. அதை பத்தி நம்ம பார்த்திருந்தோம். இன்னைக்கு என்னன்னா, இந்த பிரம்மா யாரு, சோ அவருக்கு 4 முகங்கள் ஏன் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த 9வது அத்தியாயத்துல சாமி எக்ஸ்பிளைன் பண்றாரு. சோ அது என்னன்னு பார்ப்போம். இப்ப உலகத்துல இது வரைக்கும் கருதிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் நேர் விரோதமாக இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பஞ்சபூதங்களை பத்தி அந்த 5வது அத்தியாயத்துல சொல்லியிருந்தீங்க இல்லையா, அப்ப என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, அகங்காரம் பிரம்மான்னு சொல்லியிருந்தீங்க, மனம் தான் விஷ்ணுன்னு சொல்லியிருந்தீங்க, ஜீவன் தான் சிவன் சொல்லியிருந்தீங்க. ஆனா இப்ப இந்த உலகத்துல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, பரம்பரையா, அதாவது வழக்கமா அதை தொன்று தொட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்ப இந்த மும்மூர்த்திகள் தான் சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் செய்யறாங்க. அது மட்டும் இல்லாத இந்த பிரம்மாவுக்கு ரஜோகுணம் இருக்கணும், விஷ்ணுக்கு சாத்வீக குணம் இருக்கணும், சிவனுக்கு தமோ குணம் இருக்கணும், இந்த மாதிரி சொல்றாங்க. அப்ப இதோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லும் போது சாமி என்ன சொல்றாங்கன்னா, உலகம் இப்ப இருக்கிற உலகம் எப்படி இருக்குதுன்னா, உண்மை தத்துவத்திற்கு விபரீதமாக தான் இந்த உலகம் இருக்குது. அதனால இங்க தோன்றது எல்லாமே விபரீதமா தான் இருக்கும். அதனால நான் உங்களுக்கு இத பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த அகங்காரம், விஷ்ணு, சிவன், ஜீவன் இவங்களெல்லாம் பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஏற்கனவே 5வது அத்தியாயத்துல பார்த்தாச்சு. என்ன பார்த்தோம்? அகங்காரம் தான் பிரம்மான்னு பார்த்தாச்சு, விஷ்ணு தான் மனம்னு பார்த்தாச்சு, அந்த ஜீவன் தான் சிவன் சொல்லி பார்த்தாச்சு. அதே மாதிரி பிரம்மா அகங்காரமா இருக்கு, அந்த பிரம்மாவுக்கு தாமச குணமா இருக்கு, விஷ்ணுக்கு ரஜோகுணம் இருக்கு, சிவனுக்கு சத்துவ குணம் இருக்கு, அதாவது சாத்வீக குணம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தாச்சு. ஆனா இந்த உலகத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரம்மாவுக்கு தான் ராட்சச குணம் இருக்கணும், விஷ்ணுக்கு சாத்வீக குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டும், சிவனுக்கு தாமச குணம் இருக்கும் அப்படின்னு சொல்றதும் ரொம்ப தப்பு. அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பிரம்மான்றது ஒரு சிருஷ்டி கர்த்தாவே கிடையாது. அதனால பிரம்மா என்னதுன்னா அகங்காரம். அந்த அகங்காரமாகிய பிரம்மா மனசுல இருந்துதான் உண்டாகுது. இப்ப மனசு இல்லைன்னா பிரம்மா கிடையாது, உண்டாகிறது இல்லையா. இப்ப ஜீவன் சலிச்சு வெளியில மனமா வரும்போது அந்த மனசுல இருந்து அகங்காரம் உண்டாகிறதாலதான் இங்க நமக்கு எல்லா நிலைமைகளும் தெரியுது. அதனால பிரம்மா சிருஷ்டிகர்த்தா கிடையாது, அவரு மனசுல இருந்து தான் உண்டாகிறாரு. அந்த மனசுக்கு தான் என்ன பேரு அப்படின்னா விஷ்ணு. அது எப்படின்னா, இப்ப விஷ்ணுவுடைய நாபி கமலம்னு சொல்லுவாங்க இல்லையா, தொப்புள் கொடியில இருந்து உண்டானதுதான் இந்த பிரம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பார்த்திருக்கோம், போட்டோஸ்ல எல்லாம் கூட போட்டிருப்பாங்க. விஷ்ணு படுத்திருப்பாரு, சோ அவரோட தொப்புள் கொடியில இருந்து அந்த தாமரை, இந்த பிரம்மா வர்ற மாதிரி எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா. சோ அப்ப இந்த பிரம்மாவை இப்ப யாரு சிருஷ்டிச்சது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விஷ்ணுவுல இருந்துதான் அவர் உண்டாயிருக்கிறாரு இல்லையா. அப்ப அந்த பிரம்மாவையே சிருஷ்டிச்சது யாரு அப்படின்னா இந்த விஷ்ணுவாகிய மனம், அந்த மனசுல இருந்துதான் அந்த பிரம்மா உண்டாயிருக்காரு. அப்பனா இந்த பிரம்மா தான் சிருஷ்டிக்கிறாரு, அவரு சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு சொல்றதுக்கு இடம் இல்லை. ஏன்னா அவரே உருவாக்குறது யாரு அப்படின்னா மனமாகிய அந்த விஷ்ணுதான். சோ அதனாலதான் இந்த பிரம்மாவுக்கு அண்டஜன்னு ஒரு பேர் இருக்கு. அண்டஜன்னா என்ன அப்படின்னா முட்டையில இருந்து ஜனித்தவர், அதாவது பிறந்தவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த முட்டை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம காணப்படுகிற இந்த உலகத்துக்கு தான் அந்த முட்டை என்று சொல்லப்படுது. அந்த முட்டை எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டா நம்மள இருந்துதான் ஒரு முட்டையினுடைய வடிவத்துல பிரதிபிம்பிச்சு, நம்மளோட சக்தி தான்
பிரதிபிம்பிச்சு நமக்கு ஒரு முட்டை வடிவத்துல இந்த உலகமா நமக்கு தெரியுது. சோ அதுக்கு சாமி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. நம்ம பூமியில ஏதாவது ஒரு இடத்துல போய் நின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆகாயம் இருக்கு இல்லையா, அது நமக்கு பூமியோட வந்து தொட்டு நாலா பக்கத்துலயும் தொட்டு ஒரு முட்டை வடிவத்துல நமக்கு தெரியும். அது எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தா, நம்மள இருந்துதான், நம்மளோட மனசுல இருந்துதான் அந்த மாதிரி முட்டை வடிவமா அது உருவாகுது. சோ அது வந்து நம்மளுடைய சக்தி தான். அது நம்மளுடைய மனசுல இருந்துதான் அது உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தா, நம்ம மனம் இருக்கு இல்லையா, அந்த சக்தி தான் வந்து விஷ்ணு. அப்படி அந்த சக்தியா இருக்க விஷ்ணு தான் மனமா இருக்கு. அந்த மனமா இருக்க அந்த விஷ்ணு தான் சுக்கிலம்னு சொல்லி சொல்றாங்க. அந்த சுக்கிலம் எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய சிரசுல தான் இருக்கு. சிரசான அந்த ஆகாசத்துல அந்த சுக்கிலம் தரித்திருக்கிறது. அதாவது தரித்திருக்கிறது அங்கதான் இருக்குன்னு அர்த்தம். அந்த ஆகாசத்துல தரிக்கப்பட்டிருக்கிற அந்த சுக்கிலமாகும் விஷ்ணு. அந்த சுக்கிலம் தான் விஷ்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த விஷ்ணுவாய் இருக்கின்ற சுக்கிலம் நம்மில இருந்து வேறுபடாம நம்மிலேயே ஒரு முட்டையினுடைய வடிவத்தில் நீர்க்குமிழியை போல வெளியே தள்ளி இருக்கிறது. அதையும் சேர்த்து தாங்கிக் கொண்டுதான் நாம் இருக்கிறோம். அது எப்படின்னா, இப்ப 4வது அத்தியாயத்துல சாமி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஒரு காட்டாமனுக்கு பால் இருக்கு இல்லையா, அதுல ஒரு ஈர்க்கு எடுத்து அதை தொட்டு ஊதுனா ஒரு வட்ட வடிவமா வந்து ஒரு முட்டை மாதிரி வெளியில வரும். அது வந்து அந்த ஈர்க்கோட நுனியில இருந்து விட்டு போகாம பொல்லையாய், அதாவது பொல்லையாய் போரையாய் முட்டை வடிவமாக வெளியே தள்ளி நிற்கிறது. அதாவது ஒரு குச்சி எடுத்து ஈர்க்க எடுத்து அந்த காட்டாமணக்கு பால்ல தேய்ச்சி எடுத்து ஊதுனீங்கன்னா அந்த முட்டை அந்த குச்சில இருந்து வெளியில போகாம ஊதி வெளியில தள்ளி நின்னுட்டு இருக்கும். வெளியிலயும் போகாது. அது கொஞ்ச நேரத்துல உடைஞ்சு போகவும் செய்யுது. இப்படிதான் நம்ம ஜீவன் என்ன பண்ணுது, இந்த மனமாகிய சுக்கிலத்தை தள்ளி கொண்டு வெளியே வருகின்றது. அந்த மனமாகிய சுக்கிலம் தன்னிலிருந்து விட்டு போகாமல் முட்டை வடிவத்தில் பொல்லையாய் வெளியே தள்ளி உப்பி நிற்குது. இதுக்குதான் பிரம்மாண்டம் என்று உலகத்தில் சொல்லிட்டு வராங்க. ஆனா இது வந்து சரி கிடையாது. இது வந்து தப்பு. பிரம்மாண்டம்ன்றது இது கிடையாது. இது வந்து பிண்ட அண்டம். பிரம்மாண்டம்ன்றது என்ன அப்படின்னா, நம்ம சுக்கிலம் இருக்கின்ற அந்த சிரசுக்கு தான் பிரம்மாண்டம்னு பேரு. அந்த பிரம்மாண்டத்துல இருந்துதான் அந்த மனமாகிய சுக்கிலம் முட்டை வடிவத்துல வெளியில தள்ளிக்கிட்டு வருது. சோ இது வந்து பிண்ட அண்டம். இந்த பிரம்மான்றது இந்த பிண்ட அண்டத்துல இருந்துதான், பிரம்மாண்டத்துல இருந்துதான் இந்த உலகம் உருவாகுது. இந்த நான் என்ற அகங்காரம் உருவாகுது. இது மாதிரிதான் இந்த பிரம்மாவோட சிருஷ்டி. முட்டை வடிவத்துல அவரு நமக்குள்ள நம்ம மனசுல இருந்துதான் உண்டாகிறாரு. சோ இப்படிதான் வந்து பிரம்ம சிருஷ்டி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்படி பார்த்தா இப்ப அவன் தான் பிரம்மா போல இருக்கே அப்படின்னு சொல்லி சிஷ்யன் சொல்றாரு. சரி, இப்ப பிரம்மாவோட சிருஷ்டி எப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதாவது நம்மளுடைய மனம் இருக்குல்ல, மனமாகிய சக்தி தான் சுக்கிலம். அந்த சுக்கிலம் தான் வந்து நமக்குள்ள இருந்து வெளியில ஒரு முட்டை வடிவத்துல தள்ளிக்கிட்டு வெளியில வந்து நிக்குது, பொல்லையா போறேன் நிக்குது. சோ இதுதான் நம்மள இருந்து தோன்றப்பட்ட அந்த உலகம். இந்த முட்டை வடிவத்துல இப்படிதான் நான் என்ற ஆரமான பிரம்மா இந்த உலகத்தை உண்டாக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இந்த 4 முகங்கள் இருக்கு இல்லையா பிரம்மாவுக்கு. சோ பிரம்மா இப்படிதான் சிருஷ்டிக்கிறாருன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா 4 முகங்கள் இருக்கே பிரம்மாவுக்கு, அது எப்படி, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சரி முகம்னா என்ன? முகம்னா நம்ம தலை இருக்கு இல்லையா, சிரஸ் இருக்கு இல்லையா, சிரஸ்ல இருக்கு கண்ணு, காது, மூக்கு, வாய் இதெல்லாம் சேர்ந்ததுதான் முகம். இப்ப அந்த முகத்தோட வேலை என்ன? அறிவது, எல்லாத்தையும் அறிஞ்சுக்கிறது, தெரிஞ்சுக்கிறது. கண்ணு இருந்தா பார்க்க முடியும், காது இருந்தா கேட்க முடியும். சோ அந்த மாதிரி எல்லாத்தையும் அறிஞ்சிக்க வேண்டியதுதான் முகம். அப்ப அறிவா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? சரி, ஓகே. இப்போ ஒரு பிணம் இருக்கு. அந்த
அறிய முடியாதுன்னா அதுக்குள்ள ஜீவன் இல்லை. அப்ப ஜீவன் இருந்தாதான் ஒரு பொருளை அறிய முடியும், ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? அப்ப இந்த முகம்னு சொல்லக்கூடியது அந்த அறிவா இருக்கின்ற அந்த ஜீவனுக்கு தான் முகம்னு சொல்றாங்க. அப்ப ஒரு பொருள்னு ஒண்ணு இருந்தாதான் அது முகம்னு இருக்கும். சோ இப்ப அதுக்கு ஒரு விதைய சாமி எக்ஸாம்பிளா சொல்லியிருப்பாங்க. ஒரு வித்து எடுத்துக்கிறோம். அந்த வித்தோட முகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட மேல் பாகம் தான் அதோட முகம். அந்த முகத்துல இருந்துதான் அந்த வித்து முளைக்கும். சோ மேல் பாகமா அதுதான் அதோட உற்பத்தி ஸ்தானம். அதே மாதிரிதான் நமக்கு நம்ம ஜீவன் தான் அந்த முகமா இருக்கிறது நம்ம ஜீவன் தான். முகமாவும் அறிவாவும் இருக்கிறது ஜீவன் தான். இந்த முகமான ஜீவன்ல இருந்துதான் இந்த உலகம் உண்டாகுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த முகம் எப்படி இருக்குன்னா 4 விதமான அறிவா இருக்கின்ற அந்த முகம். இப்ப ஜீவன் இருந்தாதான் எல்லாத்தையும் அறிய முடியும். அந்த ஜீவன் தான் அறிவு அப்படின்னு பார்த்தாச்சு. அப்ப அந்த அறிவா இருக்கின்ற அந்த முகம் 4 அறிவுகளாக பிரிஞ்சிருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா சித்தம், மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இது எல்லாமே அந்த ஜீவனுடைய தன்மைகள் தான். மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இததான் அந்த 4 அறிவு அப்படின்னு சொல்றாங்க. இத வச்சுதான் அந்த பிரம்மா சிருஷ்டிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படின்னு பார்த்தா இப்ப எதையாவது உண்டாக்கணும் அப்படின்னா அதுக்கு அகங்காரம் கம்ப்ளீட் ஆயிருக்கணும், பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அப்பதான் நம்ம எதையாவது உண்டாக்க முடியும். இப்ப ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு எதையாவது உண்டாக்க முடியுமான்னா உண்டாக்க முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மனமும் சித்தமும் இருக்கும். கொஞ்சம் வளர வளர புத்தி வரும். அந்த புத்தி வரும்பொழுதுதான் நாம ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அவங்க அதுபடி ஆலோசிச்சு அதை செய்யலாமா வேணாமான்லாம் சிந்திப்பாங்க. ஆனாலுமே அகங்காரம்னு ஒண்ணு பூர்த்தி அடையாம அவங்களால எந்த செயல்களையும் எதையும் உண்டாக்குறதுக்கு முடியாது. சோ அப்ப எதையாவது உண்டாக்கணும் அப்படின்னா அந்த அகங்காரம் வேணும். இப்ப நாமே நமக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நான் என்ற அகங்காரம், நம்மளோட ஜீவசக்தி, மனம் இதெல்லாம் வெளியில நான் என்ற அகங்காரம் உற்பத்தி ஆகும் போதுதான் நமக்குள்ள இருந்தும் அந்த உற்பத்தி, ஒரு குழந்தை, ஒரு சந்தானம் அதெல்லாம் உருவாக்க முடியுது. சோ அப்ப அந்த நான் என்ற அகங்காரம் மூலயமா உருவான அந்த சந்தானத்தை யாரோ ஒருத்தவங்க அடிச்சிட்டாங்கன்னா நாம என்ன சொல்லுவோம்? பிரம்மாவோட பிள்ளைய ஏன் அடிச்சேன்னு நான் கேட்போம். நம்மளோட என் பிள்ளை ஏன் அடிச்சேன்னு தானே கேட்போம். நான் பெத்த பிள்ளைய ஏன் அடிச்சேன்னு தானே கேட்போம். சோ அப்ப எதையாவது உண்டாக்கணும் அப்படின்னா அகங்காரம் பூர்த்தியா இருக்கணும். சரி, இப்ப ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, படுத்திருக்கிறாரு. இப்ப அவருக்கு இந்த 4 அறிவுகளும் இருக்கு. அதாவது மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் எல்லாமே இருக்கு. ஆனாலும் அந்த இடத்துல அவரால எதையும் உண்டாக்க முடியாது. ஏன் அவரால் அதை உண்டாக்க முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா மனம், சித்தம், புத்தி எல்லாமே இருக்கு. ஆனா அந்த நான் என்ற அகங்காரத்திற்கு அந்த இடத்துல சக்தி இல்லை, சக்தி குறைவா இருக்கு. சோ அப்ப அகங்காரம் பூர்த்தி அடையலனாலும் எதையும் உண்டாக்க முடியாது. அந்த அகங்காரத்திற்கு சக்தி குறைவா இருந்தாலும் எதையும் உண்டாக்க முடியாது. அப்ப எதையாவது உண்டாக்கணும் அப்படின்னா இந்த பிரம்மா தான் என்ன பண்ணும்? இந்த 4 முகங்களா இருக்கின்ற இந்த அறிவை வச்சு அந்த சிருஷ்டிய உருவாக்குது. அதனாலதான் பிரம்மாவுக்கு நான்முகன் அப்படின்னு பேரு. இந்த 4 அறிவுகளாக இருக்கக்கூடிய சித்தம், மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் இதை வச்சுதான் சிருஷ்டிக்கிறாரு. ஸோ இதுதான் பிரம்ம சிருஷ்டி அப்படின்னு இந்த டாபிக் இதோட நிறைவடைகிறது. ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். சித் ஸ்வரூபனும் சாந்தனும் பரபிரம்மமும் சத்குருவும் உமாபதியுமான ஈசனை யான் வணங்குகிறேன். பரமகுரு சிவானந்தரை வணங்குவதுடன் வணக்கத்துக்கு உரிய மற்ற மகான்களையும் நாளும் வணங்குகிறேன். கர்மம் என்பது அது பொருள் அல்ல. அதாவது பொருள்தான், ஜீவசக்தியான வாயு தான் அது. அது தொழில் அல்ல. அந்த கர்மமான அந்த ஜீவசக்தியான அந்த வாயுவை காப்பாற்றும் போது தான், அது உற்பத்தியான இடத்திலேயே அது நிலைநிறுத்தும் போது தான் அந்த ஜீவன் ஈஸ்வரனோடு ஐக்கியமாகக்கூடிய அந்த நிலையை பெற்றுத்தரும். அதுதான் கர்ம யோகம். கர்மம் என்பது ஜீவசக்தியான வாயு, யோகம் என்பது இணைவு.
அது உற்பத்தியான இடத்திலேயே கொண்டு போய் சேர்ப்பது தான், அந்த இணைவு தான் கர்ம யோகம் என்ற முறையில சென்ற அத்தியாயத்துல பார்த்தோம். இன்றைக்கு சீடனுக்கு மேலும் டவுட் என்ன, உலகம் என்பது அது உண்மைத்தன்மைக்கு அது விரோதமாக இருக்கிறதுன்னு அப்படி சொல்றீங்களே, பஞ்சபூதங்களை சொல்லும் போது நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் இதை வெளியில் உள்ளதுன்னா அதெல்லாம் பஞ்சபூதம் தானே உலகத்துல சொல்லி வரார்கள். ஆனா நமக்குள்ள இருக்கக்கூடிய சதாசிவன், சிவன், ருத்ரன், விஷ்ணு, பிரம்மா அது நமக்குள்ளதான் இருக்குதுன்னு சொன்னீங்களே. அப்ப படைத்தல், காத்தல், அழித்தல் இந்த 3 தொழில்களையும் செய்வது சிருஷ்டி, சிதி, சம்ஹாரம். இதில் பிரம்மா ரஜோகுணம் என்றும், விஷ்ணுவ சாத்வீக குணம் என்றும், சிவனை தாமச குணம் என்றும் இந்த உலகத்துல சொல்லி வராங்களே, இதனுடைய உண்மைத்தன்மை என்ன? இது சித்த வித்தை பயணத்தில் பயணிக்கும் அனைவருக்குமே ஆரம்ப காலகட்டங்கள்ல வரக்கூடிய இந்த சந்தேகம்தான். அதை தான் ஞானபிதா இந்த இடத்துல தெளிவுபடுத்துகிறார். உலகத்தில் சொல்லுபவர்கள் எல்லாமே எப்பயுமே பாத்தீங்கன்னா அது பெரும்பாலும் அது உண்மைத்தன்மைக்கு விபரீதமாகத்தான். ஏன்னா அந்த உண்மையை உணர்ந்தவர்களால் தான் அந்த உண்மைத்தன்மையை உள்ளது உள்ளபடி சொல்ல முடியும். அந்த உண்மையை உணராதவர்கள், அறியாதவர்கள், தெரியாதவர்கள் இந்த உலகத்தில் எதை சொன்னாலும் அது உண்மைத்தன்மைக்கு அது புறம்பானதாக இருப்பதற்கான தான் அந்த வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகம். ஏன்னா அந்த உண்மைத்தன்மை என்பது தன்னுடைய ஜீவனை தானே காப்பாற்றிக் கொள்வது தான். அதுக்கான வழிமுறை, அதை தெரிந்து அந்த உண்மையை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் அதை காப்பாற்ற தெரியாதவர்கள் சொல்வதெல்லாம் அது உண்மைத்தன்மைக்கு அது புறம்பாகத்தான் இருக்கும். பிரம்மா, விஷ்ணு, சிவன். அப்ப சிவன் தான் ஜீவன் ஆகிறது. அதுதான் இயல்பாக அது சத்துவ குணமாக இருக்கும். அந்த ஜீவன் அது அசைவில் அது வெளிப்படும் போது இயல்பாகவே அது ருத்ரனாகவும் அது சத்துவ குணமாகத்தான் இருக்கும். மனம் ரஜோ குணமாகும். நான் எனும் அகங்காரம் என்பது தாமச குணமாகும். ஆனா உலகத்துல இததான் தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. அது விஷ்ணுவுக்குத்தான் சத்துவ குணம் என்றும், பிரம்மாவுக்கு ரஜோகுணம் என்றும், சிவனுக்கு தாமச அழித்தல் குணம் என்றும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். என்ன ஒரு அடிப்படையில பிரம்மா சிருஷ்டிகர்த்தா கிடையாது. ஏன்னா அந்த பிரம்மாவே அந்த விஷ்ணுவினுடைய நாபியிலிருந்து வந்ததாகத்தான் சொல்லப்படுகிறது இந்த உலகத்துல. அப்ப அந்த பிரம்மாவை சிருஷ்டித்ததே அந்த விஷ்ணு தானே. அப்ப எப்படி அந்த பிரம்மா சிருஷ்டிகர்த்தாவாக வர முடியும்? அவர் சிருஷ்டிக்கிறார் என்றால் ஒரு படைத்த சிருஷ்டியை மற்றொரு சிருஷ்டியை உருவாக்குது. அப்ப எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் அங்க யாராக இருக்கிறது? இந்த பிரம்மாவை சிருஷ்டித்ததே விஷ்ணு தானே. அப்ப அந்த பிரம்மா எப்படி சிருஷ்டிக்கத்தான் பிரம்மாவை சொல்ல முடியும்? விஷ்ணுவை தானே அதை அந்த இடத்துல சொல்ல முடியும். பொதுவாகவே தாமச குணம் அது சிவன் என்று உலகத்தில் சொல்லி வருகிறார்கள். அதாவது அழித்தல். உண்மையில் ஜீவன் அக்ஷரம் என்ற ஒரு நிலையிலிருந்து ஒரு அசைவு என்று ஏற்படும் பொழுது அந்த சலனமானது சத்துவ குணமாக இருந்து அது ரஜோ குணமாக மனமாக மாறி அதுவே தாமச குணமாக அது ஒவ்வொரு படியாக அது கீழ்நிலையாக அது மாறுகிறது. அக்ஷரம்தான் ஆரம்ப நிலை. அதுல பாத்தீங்கன்னா அந்த சத்துவ குணம் என்பது அசைவின் போது அது இயல்பாகவே அது உருவாகிறது. அப்ப அந்த மனதுக்கு அந்த சத்துவ குணம் என்று ஒன்று இருக்கும் வரை அது ஜீவனை அழித்து கொண்டு தான் இருக்கும். அது ஏன்னா அந்த மனமானது
அது சத்துவ அதாவது ஜீவனானது அது அசைவு ஏற்படும் போது அது சத்துவ குணம் உண்டாகிறது. அது ஜீவனை அழிக்கத்தான் செய்யும். சத்துவ இந்த மனதுக்கு முக்குணங்கள்ல எது மிகைகிற இருந்தாலும் சரி, அது இயல்பாகவே அது ஜீவனை அழிக்கக்கூடியது தான். அது ஜீவனை அது மன்னிக்க செய்யக்கூடிய நிலைதான் அது. ஆனால் அந்த சத்துவ குணம்தான் அதன் மூலம் அந்த மனமானது சக்தி பெற்று ரஜோகுணமானது அந்த சத்துவ குணமான அந்த ஜீவனிலிருந்து தான் அந்த மனம் உண்டாகிறது. சிவனிலிருந்து தான் அந்த மனதிலிருந்தான் அகங்காரம் உண்டாகிறது. அது அழிவை நோக்கி அது கீழ்நோக்கி போனால் அப்ப அது அழிவை அது மாயையை நோக்கி போகிறது. அதாலதான் அந்த உலகத்தில் தவறாக அதை புரிந்து கொண்டு அது ஜீவனை அழிக்கிறது. அதால அது சிவனுக்கு தாமச குணம் என்று சொல்கிறார்கள். உண்மையில் அசைவோன்னு ஒண்ணு ஏற்பட சொல்லோ அந்த மனம் என்று ஒன்று உருவாகுவதற்கு அது முதல் நிலை என்பது அது சத்துவ குணம்தான். அது ருத்திரனாகத்தான் அது இருக்கும். அது விஷ்ணுவுக்கு ரஜோகுணம் என்று சொல்லுவது, ரஜோகுணம் என்றாலே ஒரு அசைவு தான். அந்த ஜீவனாகிய அந்த ஜீவனிலிருந்து அந்த சத்துவ குணத்திலிருந்து தான் அதனுடைய சக்தியை பெற்று அது அசைகிறது. அதுதான் அது மனமாகிறது. அசைஞ்சால்தான் ரஜோகுணம் மனதினுடைய இயல்பு. அதுதான் ஒரு படைத்தலுக்கு அடிப்படை காரணமாக, இந்த மாயைக்கு அடிப்படை காரணமாக இருப்பது அந்த மனம்தான். அந்த மனதுக்கு அசைந்து கொண்டே இருக்கும்போது தான் அது ஏதோ ஒரு படைத்தலை அது உருவாக்க முடியும். அது மனம் இயங்கிக் கொண்டே இருக்க முடியும். அதுதான் ரஜோகுணம் என்று மனதுக்கு சொல்லுவது உண்மைத்தன்மை. அதுதான். ஆனால் அந்த மனமானது அகங்காரத்தை அது உருவாக்குகிறது. அந்த படைத்தலில் இருப்பதால் அது தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதாவது சத்துவ குணம் விஷ்ணுவுக்கு என்று. உண்மையில சத்துவ குணம் விஷ்ணுவுக்கு கிடையாதது. மனதினுடைய இயல்பு. மனம் என்று ஒன்று இருந்தாலே அது இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய அது நிலைதான். அது உண்மையில் அது ரஜோகுணம் தான் அந்த மனதுக்கு. அது நான் எனும் அகங்காரமாகிய அந்த பிரம்மாவிற்கு இந்த மாயையினுடைய ஒரு படைத்தலை அது உருவாக்குகிறது. அகங்காரம் இல்லை என்றால் படைத்தல் என்று ஒன்று கிடையாதது. ஏதோ ஒன்று இந்த மாயையில் என்று ஒன்று உருவாக்க வேண்டும் என்றால் ஏதோ ஒன்று அசைந்தால்தான் அது உருவாக்க முடியும். இப்ப கூட நான் பேசுறேன்னா என்னுடைய வாயை அசைச்சாதான் அது முடியும். அது நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் இப்ப எழுந்துக்கனாலும் உடம்பினுடைய பாகங்களை அதை அசைத்தால்தான் என்னால் எழுந்துக்க முடியாதது. ஏதோ ஒன்று உருவாக்க வேண்டும் என்றால் அதை அசைத்தல் மூலமாகத்தான், சலனத்தின் மூலமாகத்தான் அதை உருவாக்க முடியும். புதியதாக எதை உருவாக்க வேண்டும் என்றாலும் இந்த மாயையில். அப்ப அந்த மாயையை படைப்பதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறதால அது விஷ்ணுவிடம் இருந்து தான், அந்த ரஜோகுணத்தில் இருந்து தான் அதுதான் படைத்த. அந்த பிரம்மாவை படைத்த அகங்காரம் அந்த மனதிலிருந்து தான் அது உண்டாச்சு. அதனால பிரம்மாவை படைத்தது விஷ்ணுதான். ஆனா உலகத்துல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, மாயையினுடைய ஒரு படைப்புகளை பிரம்மாதான் அது படைக்கிறாரு. அது அப்போ இந்த உலகம் என்று உருவாகுவதற்கு பிரம்மா இல்லைன்னா இந்த உலகமே கிடையாது, இந்த படைப்பே கிடையாதது. அப்படின்றதால முதல்ல அந்த பிரம்மாதன் அதை படைக்கிறான்னு அவங்க கண்ணோட்டத்துல இருக்கிறதால அது சத்துவ அதாவது ரஜோகுணம் என்று அதை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் அது ரஜோகுணம் என்பது அது கிடையாது. படைத்தலுக்கு அடிப்படை தன்னுடைய தொழில் செய்வதற்கு ஏதோ ஒரு அசைவு இருந்தால்தான் அது தொழிலை புதியதாக அந்த மாயினுடைய ஏதோ உருவாக்க முடியும். அப்ப அததான் அது படைத்தல் என்கிறார்கள். அது தொழில் செய்யும் போது மட்டும்தான் அந்த குணத்தை அவர் மேற்கொள்கிறார். உண்மையில் நான் எனும் அந்த அகங்காரமானது அது ஜீவனுடைய அது சக்தியை அது விரயம் செய்ததால், ஜீவனை அதோகதியாக்குவதால், பிராணனை அபானனாக்குவதால், ஜீவனை அது மன்னிக்க நிலைக்கு அது கொண்டு போவதால் நான் எனும் அகங்காரத்திற்கு அது உண்மையில அது தாமச குணம்தான்.
அப்போ சிவனுக்கு தன்னுடைய தொழிலை செய்யும் பொழுது, சத்துவ குணத்தை நிலைநிறுத்தும் பொழுது, இந்த மாயையான உலகத்தை அழிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால்தான் அது சத்துவ குணமாக அது மாறும். அது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கலவரம் நடக்குது, அங்க ஒரு துப்பாக்கி சூடு நடத்தினாதான் அங்க அமைதி பெறும், மக்களை அங்க கலைக்கணும். அப்ப அதுதான் அழித்தல் என்று தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அமைதியை அந்த ஜீவனுக்கு நிலைநாட்டுவதற்காக மாயை அழித்தால்தான் அது அடிக்கக்கூடிய அடிப்படை. இது சத்தோ குணமாக ஜீவனுக்கு அது நிலைநிறுத்த வேண்டும் என்றால் அது சிவனுக்கு அழித்தல் என்று உலகத்தில் சொல்கிறார்கள். அது உண்மையில கிடையாதது. தன்னுடைய அந்த குணத்தை அது நிலைநிறுத்துவதற்காக அது மாயையை அடிக்கிறதால் அது அழித்தல் கிடையாதது. தன்னுடைய தொழிலை செய்யும் போது மட்டும்தான் அந்த அழித்தலை அது மேற்கொள்கிறது. மற்றபடி அந்த சிவனுக்கு அது இயல்பான குணம் சத்துவ குணம்தான். அதே மாதிரிதான் விஷ்ணு தன்னுடைய தொழிலை செய்யும் போது மட்டும்தான் சத்துவ குணத்தை பயன்படுத்தி செய்கிறார். ஆனால் உண்மையில இயல்பான விஷ்ணுவனுடைய குணம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே அசைந்து கொண்டே இருப்பது தான். அதுதான் ரஜோகுணம் என்பது. உண்மையில் பிரம்மாவிற்கு படைத்தல் என்ற அந்த தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது அவருடைய தொழில் அது. ஆனால் உண்மையில் ஜீவனை அழிக்கக்கூடிய நிலையில்தான் இருக்கிறார். ஜீவனை நஷ்டப்படுத்தி அழிக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கிறார். அப்போ உண்மையில அந்த பிரம்மாவுக்கு ரஜோகுணம் என்பது கிடையாது. ஜீவனை அழிக்கிறதால அது தாமச குணம் என்பதை தான் இந்த இடத்துல தெளிவுபடுத்துறாரு. ஆனா அடுத்த இதுல பிரம்மாவுக்கு அண்டஜன் என்ற ஒரு பெயர் உண்டு. முட்டையிலிருந்து உருவானவர். இப்போ நம்ம பூமியில எந்த இடத்துல இருந்து நம்ம பார்த்தாலும் சரி, ஒரு அரைக்கோள வடிவில தானே இந்த வானம் என்பது நமக்குள்ள அது தென்படுகிறது. ஒரு முட்டை வடிவமாகத்தான் அது இருக்கிறது. மேல்பாகம் அதே மாதிரி கீழ்பாகமும் அப்படித்தானே இருக்கும். பூமியினுடைய மேல்பாகம் ஆகாசம் எப்படி இருக்கிறது, நாம் இருக்கும் இடத்திலிருந்து ஒரு முட்டை வடிவில தானே இருக்குது. அதே மாதிரி கீழ்பாகமும் சொல்றது 2 அரைவட்டை கோலங்கள் சேரும் போது அது முட்டை வடிவமாகத்தானே இருக்கிறது. பொதுவாக ஒரு உற்பத்தி எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்துல ஒரு சிருஷ்டி உருவாகுது, ஒரு ஜீவன் உருவாகுதுன்னாலும் அது முட்டை வடிவத்துல தான் அது கர்ப்ப பாத்திரத்துல போய் சேருது. இததான் 4ஆம் அத்தியாயத்துல சுக்கிலம் என்ற ஒரு பசை அது கர்ப்ப பாத்திரத்துல அது விழும் போது அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஜீவசக்தியான வாயு நிறைந்து முட்டை வடிவமாக விழுகிறது என்பதை தானே சொல்லி இருக்கிறாரு. அதுக்குதான் ஒரு காட்டாமனுக்கு இலையினுடைய அந்த பால் அத ஒரு ஸ்டா மாதிரி உள்ள ஒரு குச்சியில எடுத்து அதை எடுத்து ஊத சொல்லும். ஒரு முட்டை உருவாகுதல அந்த குச்சியினுடைய அந்த முனையில அந்த முட்டை வடிவில அது பெரியதாக அது உருவாகி நிக்குதல். அது அந்த குச்சியை விட்டு பிரியாமல் ஆரம்பத்துல அதே மாதிரிதான் நமக்குள் இருக்கக்கூடிய நான் எனும் அகங்காரம் நம்ம விட்டு அது முழுவதுமாக வெளியில போல நம்ம ஜீவித்திருக்கும் போது நமக்கு அது உள்ளுக்குள்ளேயே அதால அது போக முடியல. அது நம்மை விட்டு பிரியாமல் அது ஒரு காட்டாமனுக்கு அந்த பால் எப்படி அந்த ஸ்டிக்கை விட்டு அது பிரியாம அது முட்டை வடிவமாக நிக்குது. அப்புறம் அந்த ஸ்டிக்கை விட்டு பிரிந்து அந்த முட்டை வெளியில போய் பறந்து கடைசியில் அது அழிஞ்சு செத்து போவதில்லை, உடைஞ்சு போவதில்லை. அதே மாதிரிதான் இந்த ஜீவன் இருக்கும் வரை இந்த அகங்காரம் நம்மை விட்டு அது பிரியாமல் முட்டை வடிவத்துல அது வெளியில தள்ளி கொண்டு இருக்கிறது. இந்த உலகமாக அது தள்ளி கொண்டு இருக்கிறது. தூங்க சொல்ல நமக்கு இருக்கா? உலகம் கிடையாது. தூங்கி எழுந்துக்கு சொல்ல பாத்தீங்கன்னா இந்த உலகம் என்பது நமக்குள்ள இந்த அகங்காரத்தால ஜீவன் அது நமக்குள்ள இருந்தது வெளிப்பட்டதால அது முட்டை வடிவமாகத்தான் அது நமக்குள்ள இருந்தது வெளியே தள்ளி கொண்டு இந்த அகங்காரத்தால் அது இருக்கிறது. அதுக்குதான் அந்த பிரம்மாவுக்கு அண்டஜன் என்று சொல்றது. ஆனா உண்மையில பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்றது காணுகின்ற இந்த உலகங்கள் என்பது அது கிடையாதது. இதெல்லாம் பிண்டாண்டம். பிண்டாண்டம் அங்கங்க பிண்டம் அப்படின்னாலே என்ன? ஒரு திடப்பொருட்கள் நிறைந்தது. அதுதான் பிண்டாண்டம் என்பது. மரம், செடி, கொடி
இந்த காணுகின்ற இந்த உடம்புகள், அந்த பூமியினுடைய அந்த தன்மை எல்லாமே ஒரு திடப்பொருளாக தானே, கெட்டித்தன்மையில தானே இருக்கிறது. இது கெட்டித்தன்மை, இதெல்லாம் பிண்டாண்டம். இது பிரம்மாண்டம் என்பது கிடையாது. நட்சத்திரமோ அந்த சூரியனோ வெளியில் காணக்கூடிய பல்வேறு கிரக நிலைகளோ இது பிண்டாண்டம். ஒரு திட உருவமாக எல்லாமே தெரியுதல நம்மளுக்கு. இததான் பிண்டாண்டம் என்பது. உண்மையில பிரம்மாண்டம் என்பது நமக்குள் இருக்கக்கூடிய அந்த சுக்கிலம் இருக்கக்கூடிய அந்த சுக்கிலம் தான் நமக்கு அந்த உண்மையானது. அந்த சிரசுலதான் அந்த பிண்டாண்டம் பிரம்மாண்டம் என்பது இருக்கிறது. அந்த சிரசுக்கு இந்த மேல் சொன்ன இந்த உலகத்தை ஜீவசக்தியா இருக்கிற அந்த பரமாத்மா இருக்கிற இந்த வாயு பிரகிருத்தியாய், அதாவது இயற்கையாயிருக்கின்ற மாய சொரூபமாய் வெளியில் தள்ளிக்கொண்டு வந்தாகுகின்ற காணுகின்ற இந்த உலகம் அது. அப்ப இந்த உலகம் என்று சொல்லி வருகின்ற இந்த காணப்படுகிறது இதுதான் பிண்டாண்டம். இந்த பிண்டாண்டமா இருக்கிறதா நமக்குள்ள இந்த உலகம் இது. அப்ப பிரம்மாண்டத்திலிருந்து தான் முட்டை வடிவாக உற்பத்தியான போதுதான் நான் என்கின்ற அந்த அகங்காரம் என்று நமக்குள்ள அது உண்டாச்சது. இதனால் தான் பிரம்மாவுக்கு அண்டஜன் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. இந்த அகங்காரத்துக்கு தான் பிரம்மா என்ற பெயர். இந்த இந்த பிரகாரம் தான் பொதுவாக அந்த பிரம்மாவனுடைய அந்த உற்பத்தி. அப்ப பொதுவாக பிரம்மாவுக்கு 4 முகங்கள் இருக்குதுன்னு சொல்றாங்களே, இதை பற்றிய என்ன உண்மைத்தன்மை என்பதுதான் அந்த சீடன் வந்து கேட்க சொல்லாதது. முகம் என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா 4 முகங்கள் சொல்றாங்களே, முகம் என்ன சீடன் சொல்றாரு, கண்ணு காது மூக்கு வாயின் இதை அடங்கிற பாகம் தான் சொல்றது. அப்ப முகம் என்றால் யாதொரு அறிவு உண்டானா இல்ல. ஆனா முகம் என்பது என்னவாக வந்து நாம் அறிய வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னா இது கிடையாது. முகம் என்பது உண்மையில அறிவுதான் அதுக்கு முகம் என்று சொல்லுவது. அதுதான் வித்து நமக்குள்ள இருக்கக்கூடியது. அந்த மாதிரி முகம் என்பது 4 முகம், அதன் மூலமாக சிருஷ்டின்னு சொல்றாங்களே. ஒரு பிணத்துக்கு கூட ஒரு முகம் இருக்கிறது. அதுக்கு கூட கண்ணு காது மூக்கு வாயு எல்லாம் தானே இருக்கிறது. அந்த பிணத்தால ஒரு சிருஷ்டி செய்ய முடியுமான்னா அது முடியாது. அப்ப அதுக்குள்ள ஜீவன் இருக்கணும், அகங்காரம் இருக்கணும், அதுக்குள்ள சுக்கிலம் இருக்கணும். அப்பதானே அது வந்து சிருஷ்டி பண்ண முடியும் அது. அப்ப அறிவு என்பது அதுக்குள்ள இருந்தா தானே, ஜீவசக்தியான வாயு என்றது இருந்தா தானே, அதன் மூலமாகத்தானே இந்த உலகத்தினுடைய படைப்புகளை அதால உருவாக்க முடியும் அது. அப்ப ஜீவன் தானே அந்த இடத்துல முக்கியமாகிறது. அப்ப அறிவு என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா ஜீவன் தான். அப்ப அறிவாகி முகமா இருக்கிற வஸ்து எதுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் ஜீவன் ஆகிறது. அப்ப முகமா இருக்கிற அந்த ஜீவன் தான் இந்த உலகம் என்பது அது உண்டாச்சு. அதுக்குதான் அது எப்படின்னா ஒரு வித்தனுடைய எந்த பாகத்திலிருந்து அதனுடைய முளை உண்டாகுதுன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு விதையாக இருந்தாலும் அதனுடைய முகமாகிய அந்த மேல் பாகத்திலிருந்து தான் அது உற்பத்தி ஆகுது. அப்போ ஒரு வஸ்து இல்லை என்றால் முகம் இருக்குமான்னா இருக்காதது. அப்ப வஸ்துவா இருக்கிற அந்த வித்துக்கு முதலில் உண்டாகின்ற அந்த பாகம் எதுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் முகம் அது. அதனால முதலில் உண்டாகிறது முகம். அந்த முகத்துக்காகத்தான் அந்தல இருந்து தான் எல்லாமே அது உண்டாச்சுது. அதுதான் அந்த ஒரு விதையினுடைய மேல் பாகத்தில் தான் இருக்கிறது முகம் அது. அப்போ அந்த முகத்தில் இருந்து தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உலகம் என்பது நமக்குள்ள இருந்து அது வெளிப்படுகிறது. ஒரு பிணத்துக்கு உலகம் உண்டான்னா கிடையாது. காரணம் அதுல ஜீவன் இல்லாததால. அப்ப ஜீவன் இல்லை என்றால் நமக்குள்ள உலகம்னு ஒண்ணு இருக்குன்னா அது கிடையாது. அப்ப உலகம் எங்கிருந்து அது உண்டாகிறதுன்னு பார்த்தால் அவரவருடைய உலகம் அவரவருடைய ஜீவனிலிருந்து தான் அது உண்டாகிறது. அப்ப ஜீவன் அந்த உலகம் உண்டாவதுக்கு என்னவாகிதான் அதுதான் முகமாகிறது. அப்போ முகம் என்பது ஜீவன் ஆகிறது. அதுக்குத்தான் அததான் அறிவுன்றது. அப்போது ஜீவனாய் அறிவா இருக்கிற வஸ்து எதுன்னு பாத்தீங்கன்னா முகம். அதுதான் 4 அறிவுகளாகி முகமாகின்றன. அதுதான் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் என்று அதை சொல்றது. அந்த மனம்தான் அது முதல்ல உருவாகணும். அது உருவாகி சித்தம் என்பது அது வெளிப்படணும். அது உருவான முகம் வந்து அந்த மனமானது அது வெளிப்படுவது தான்.
அததான் சித்தம் என்று சொல்லுவது. அது உள்முகமாக அது வெளிப்பட்டு பிரகாசிக்கும் போது அது ஜீவனை மேல்கதிக்கு அழைத்து செல்லும். அதே சித்தம் அது வெளிமுகமாக வெளிப்பட்டு அது பிரகாசிக்கும் போது அது மாயை என்ற அந்த உலகத்தை அது உருவாக்குகிறது. அப்ப அது அடுத்ததாக அந்த புத்தியும், அந்த புத்தியானது இது நல்லது இது கெட்டது என்று பிரித்து பார்க்கின்ற அந்த அறிவு, எது ஜீவனுக்கு நல்லது எது ஜீவனுக்கு கெட்டது அப்படின்ற மாதிரி அதை கூட இந்த இடத்துல எடுத்துக்கலாம். புத்தி அதை பிரித்து பார்க்கக்கூடிய அந்த தன்மை அது. அடுத்தது நான் எனும் அகங்காரம் இருக்கும் போது தான் அது பூரணத்துவம் அது பெறுகிறது. செயல் வடிவமாக அது மாறுவதற்கு அகங்காரம் தான் அதுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது. இந்த அகங்காரம் ஒன்று இல்லை என்றால் அந்த செயல் வடிவமாக அது மாறாது. அப்ப நான் கூட இந்த சத்சங்கத்துல பேசணும் சொல்லிட்டே இருந்தா பேச முடியுமா? முடியாது. அது செயல் வடிவமாக மாற்றத்துக்கு இந்த அகங்காரம் என்பது தான். அது கரெக்டா நம்ம மெயின்டைன் பண்ணாதான் அது தினசரி இது கரெக்டா இந்த டைமுக்கு நம்மளால கலந்துக்க முடியும். அது அந்த அகங்காரம் என்பது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது ப்ராப்பராக அது வெளிப்படும் போது மட்டும்தான். நான் டெய்லி காலையில 5 மணிக்கு எழுந்து ஜபம் பண்ணுவேன், 3 மணிக்கு எழுந்து ஜபம் பண்ணுவேன், இல்ல நான் டெய்லி நான் 3 வேளை ஜபம் பண்ணுவேன் அப்படின்னு எல்லாரும் சொல்லிடலாம். அது எல்லாராலையும் எல்லா டைம்ல அது முடியுதான்னா முடியல. காரணம் என்னன்னா அந்த அகங்காரம் முறையாக அவங்களுக்குள்ள அது செயல்படவில்லை. அந்த அகங்காரம் எப்ப அது முறையாக செயல்படுகிறதோ அப்போது தான் நீங்க இது செய்யணும்னு ஒண்ணு முடிவு பண்ணினால இந்த உலகத்தினுடைய அந்த காரியத்துல கரெக்டாக சரியான முறையில் திட்டமிட்டு செய்து முடிப்பீர்கள். அப்ப அது அந்த அதுக்குதான் அந்த முகம் என்ன, அதுக்குதான் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் இந்த 4மே ஒரு அடிப்படை தேவையாக இருக்கிறது ஒரு சிருஷ்டி என்று ஒன்று உருவாக்குவதற்கு. அப்போ இது இல்லைன்னா சிருஷ்டியை உண்டாக்கும். இதுல எது ஒண்ணு இல்லைன்னாலும் நம்மளால சிருஷ்டியை உருவாக்க முடியாதது. அப்ப இந்த சிருஷ்டி அடிப்படை உருவாகுவதற்கு நான் எனும் அகங்காரம் தேவைப்படுகிறது. அதுதான் ஒரு செயலாக அது இயல்பாக அது மாறுகிறது. அப்போ நான் எனும் அகங்காரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்குதான் ஒரு உதாரணம் இந்த இடத்துல ஒரு சொல்றாரு. உமக்கு ஒரு மகன் இருக்கின்றான், அவனை வேறொருவன் பிடித்திருந்தால் அப்போ உனக்கு நமக்கு கோபம் உண்டாகுது. அப்ப நீ அவரோடு யாருடைய மகனை நீ அடித்தீர்கள் என்று கேட்பேன்னு பாத்தீங்கன்னா நான் உண்டாக்கிய மகன் அப்படின்னா ஏன் என்னை நான் உண்டாக்கிய அந்த பையனை நீங்க அடிக்கிறீங்கன்னு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க முடியாது. அதே சமயத்தில் பிரம்மா உண்டாக்கிய மகனையா நான் அடித்து நம்ம கேட்போம்னா அந்த மாதிரி கேட்கறது கிடையாது. அப்ப யார் அந்த இடத்துல உண்டாக்கியதுன்னு பாத்தீங்கன்னா நான் தான் அந்த இடத்துல அது உருவாக்கிறது. அதுக்குதான் அந்த பிரம்மாவுக்கு 4 முகங்கள் உண்டு என்று சொல்றது. அதுக்குதான் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் அதுதான். அப்போ இந்த 4ம் கூடாமல் யாதொன்றையும் நமக்கு அது உண்டாக்கத்துக்கு அது முடியாதது. ஒரு குழந்தை அதால முழுமையாக ஒரு சிருஷ்டியை உண்டாக்க முடியுமான்னா அது ஆரம்பத்துல அது முடியாதது. அந்த குழந்தைக்கு மனம் இருக்கிறது சித்தம் இருக்கிறது வெளிப்படுது. அது கொஞ்ச நாள் அது முதிர்ந்து அதுதான் ஒரு நல்லது கெட்டது அப்படின்ற போது அது புத்தி என்பது அதுக்குள்ள உருவாகுது. அப்ப எதையுமே எந்த விஷயத்தையுமே நம்ம சொல்றத முதல்ல ஆலோசிக்கிறது, அது வெளி விஷயத்துல பயணிக்கிறது, அப்புறம்தான் இது நல்லது கெட்டதுன்றது அதுக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய நிலை வருது. அப்ப அந்த குழந்தைக்கு அந்த இடத்துல அந்த புத்தி பரிபூரணம் அடையவில்லை. அதால முழுமையாக சிருஷ்டியை உருவாக்க முடியாதது. வேறொரு உதாரணம் பார்த்தாலும் சரி, ஒரு வயதான ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு மனம் இருக்கு சித்தம் இருக்கு புத்தி இருக்கு அகங்காரம் எல்லாமே இருக்குது. அவரால முடியுமானா அவருக்கு சக்தி இல்லை. இது 4ஐயும் செயல்படுத்துவதற்கான சக்தி இல்லை. அப்ப அவரால ஒரு சிருஷ்டியை முழுமையாக உருவாக்க முடியும்னா அது கொஞ்சம் கடினமான விஷயம்தான் அது. அப்ப அந்த சக்தியும் அந்த இடத்துல அது தேவைப்படுகிறது. நான் என்னோட அகங்காரத்துடைய சக்தி குறைஞ்சி போச்சுன்னாலே அதை முறையாக நம்மள எந்த ஒரு புதியதான சிருஷ்டியும் நம்மளால அதை உருவாக்க முடியாதது. அப்ப மனம் சித்தம் புத்தி அவையான இந்த 4மே ஒரு சிருஷ்டியை உருவாவதற்கு அடிப்படை தேவையாக இருக்கிறது. அப்ப மேற்கொண்ட இந்த நிலைமைகள் கூடாமல் ஏதாவது உண்டாக்க முடியுமான்னா முடியாதது. அப்ப இந்த 4 நிலைமைக்கு தான் 4 முகங்கள் என்று அடிப்படையில சொல்றது இதுதான்.
அதுக்குதான் பிரம்மாவுக்கு நான்முகன் என்று சொல்றது. ஆனா பொதுவா நம்ம எந்த ஒரு பிரம்மாவனுடைய போட்டோல பார்த்தாலும் 4 முகங்கள் இருக்கிற மாதிரி, அவர் யாகம் செய்யற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. அதனுடைய உண்மையான அர்த்தம் என்பது எதுதான்? அது அடிப்படையில மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், இந்த 4 நிலைகளைத்தான் 4 முகமாக நமக்கு உருவகப்படுத்தி சொல்லி இருக்கிறார்கள். இததான் ஞானபிதா நமக்கு தெளிவுபடுத்துறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பிரம்மாவினுடைய மனைவி சரஸ்வதி அப்படின்ற மாதிரி உலகத்துல சொல்றாங்க. அதே சமயம் வேதத்துல பிரம்மா மகளாகவும், சகோதரியாகவும், தாரமாகவும், தாயாகவும் வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீடன் கேட்கிறாரு. இதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதை சீடன் கேட்கறதாவது. அதுதான் என்ன நிலை என்பதை ஞானபிதா இதே அத்தியாயத்துல பிற்பகுதியில தெளிவுபடுத்துறாரு. அதை நாளைக்கு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். உடம்பினுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறொரு அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நாம இதுக்கு முன்னாடி வரைக்கும் 8ஆம் அத்தியாயத்தை கவனிச்சிருப்போம். அதுல கர்ம யோகம் அப்படிங்கிறது கர்மமா இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயு அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்துல கொண்டு போய் சேர்க்கிறது தான். ஸோ இந்த ஒரு விதத்துல தான் நமக்கு மோட்சமானது கிடைக்க பெறும். அதனால தான் கர்மம் செய்தால் மாத்திரமே மோட்சம்னு சொல்லியிருப்பாங்க. அதே அத்தியாயத்துல இந்த கர்மமா இருக்கக்கூடிய வாயு எந்த வகையில இந்த உலகத்தோட பந்தப்பட்டிருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக அவர் 8 கால் பூச்சிய உதாரணம் சொல்லி நமக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துருப்பாரு. ஸோ உபஜீவனத்துக்காக நம்மளுடைய சக்தியை நாம வெளியில விட்டு செலவு பண்ணி தீர்த்து அதன் மூலமாக ஒரு உபஜீவனத்தை உண்டு பண்றோம் அப்படின்னு சொன்னா நாம செத்து போக வேண்டிய சூழல் தான் ஏற்பட்டு இருக்குது. அதுக்கு பதிலாக அவனவனுடைய சக்தியை வெளியில போக விடாமல் தடுத்து நிறுத்தி அதை கர்மயோகமாக அதை மேலே கொண்டு போய் சேர்க்கும் போது தான் அவங்க செத்து போகாமல் அவங்க மோட்ச கதி அடைய முடியும் அப்படிங்கிறதையும் சாமி விளக்கம் கொடுத்துருந்தார். ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம கவனிக்கிறது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்குமே நாம 5ஆம் அத்தியாயமாகட்டும், இப்படி 1வது அத்தியாயத்திலிருந்தே கூட எடுத்துக்கலாம். எல்லா அத்தியாயங்கள்லையுமே கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கையும் நம்ம தப்பாவே தான் புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஸோ அதுக்கும் என்ன காரணம் அப்படிங்கிறத கூட சாமி ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாரு. இந்த அக்ஷராபியாசத்துல யாருமே அக்ஷராபியாசம் செய்யலை, அதனால தான் தவறான புரிதல்ங்கிறது உண்டாயிருக்குதுன்ட்டு. ஆனால் இப்போ இறுதியா சொன்னக்கூடிய அந்த விஷயத்துல கூட நம்ம பஞ்சபூதங்களை பத்தி பேசும்போது கூட சாமி என்ன சொன்னார்னா, அகங்காரம், மனசு, ஜீவன் இதுதான் பிரம்மா, விஷ்ணு, சிவன் சொல்லியிருந்தார். அதாவது பூர்வ மத்தியத்தில் வாயுவாக இருக்கக்கூடிய ஜீவன் அது சிவனாகவும், அதுக்கு கீழே ருத்ரன், அதுக்கு கீழே மனமாக இருக்கக்கூடிய ஜலாம்சமா இருக்கக்கூடிய விஷ்ணு அது மனம் அப்படின்னும், அதிலிருந்து வெளிப்புறமாக திடமாக அதாவது ஜடமாக இருக்கக்கூடிய கெட்டியாகவும் அது அந்தகாரமும் இருக்கக்கூடிய அகங்காரம் அது பிரம்மாவாகவும் தான் சாமி சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த மூன்று பேருக்கும் ஒவ்வொரு தொழில்களை இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ பிரம்மா அப்படின்னா படைக்கும் தொழில், விஷ்ணு அப்படின்னா காக்கும் தொழில், சிவன் அப்படின்னா அழிக்கும் தொழில்னு. ஸோ இந்த தொழில்கள் எல்லாமே குணங்களினுடைய அடிப்படையில தான் அவங்க வகுத்து வச்சிருப்பாங்க. அப்போ 3 பேத்துக்கும் 3 வகையான குணங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் உலகத்துல சொல்லி வர்றது உண்டு. அதுல உலகம் என்னவாக இந்த குணங்களை சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா, பிரம்மாவுக்கு ரஜோகுணம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, விஷ்ணுவுக்கு சாத்விக குணம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, சிவனுக்கு தமோ குணம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு புரிதல் தன்மையும் கூட இந்த உலகமானது தவறாக தான் புரிஞ்சு வச்சிருக்குது. ஏன்னா ஒரு சிருஷ்டி அப்படின்னு ஒன்று உண்டாகணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா நமக்கு ரஜோகுணம் வேணும். அப்போ பிரம்மா சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அந்த பிரம்மா தானே சிருஷ்டி செய்யறாரு, அப்ப அவருக்கு ரஜோகுணம் இருக்கத்தானே செய்யும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த காக்கிற குணம், காத்தல் அப்படிங்கிற தொழிலை செய்யக்கூடிய குணம்ங்கிறது அது சாத்விக குணம். அப்ப விஷ்ணுவனுடைய தொழில் காத்தல் தானே, அப்ப விஷ்ணுவுக்கு சாத்விக குணம் தானே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த தமோ குணம் அப்படிங்கிறது அழிக்கிற குணம். அப்போ சிவன் அழிக்கிற தொழிலை செய்யக்கூடியவர் அப்படிங்கிறதுனால சிவனுக்கு தமோ குணம் அப்படின்னு சொல்லி நினைச்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா இது எல்லாமே தவறான ஒரு புரிதல் தான் இது. ஏன் அப்படின்னா,
இந்த பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படிங்கிறத பத்தி ஏற்கனவே சாமி வந்து ஒரு பெரிய ஒரு விளக்கமே கொடுத்துருக்கிறாரு. அதுல பிரம்மா அப்படிங்கிறது அகங்காரம், விஷ்ணு அப்படிங்கிறது மனம், சிவன் அப்படிங்கிறது ஜீவன் அப்படிங்கிறத பத்தி பஞ்சபூதங்களை பத்தி பேசும்போது நல்லாவே விளக்கம் வந்திருக்கும். ஸோ இந்த 3 குணங்களையும் கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முதல்ல பிரம்மாவை பத்தி நம்ம எடுத்துக்கலாம். பிரம்மா உண்மையாவே அவருக்கு ராஜச குணம் தானா அப்படிங்கிறத வச்சு நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த ராஜச குணம் அப்படின்னு சொல்லும் போது அதுதான் சிருஷ்டிக்கான அடிப்படையான ஒரு நிலைமையில இருக்கணும். அதுதான் சிருஷ்டிகளுக்குனுடைய முன்னோடிகளாக இருக்க முடியும். சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு இருக்க முடியும். அப்படி பார்த்தா பிரம்மாங்கிறவர் முதல்ல சிருஷ்டிகர்த்தாவா, சிருஷ்டிகளுக்கெல்லாம் முன்னோடியா அப்படின்னு பார்த்தா அதே வேதங்கள்ல கவனிச்சு பார்க்கும் போது அந்த வேதமானது அப்படி சொல்லலை. ஏன்னா பிரம்மாவானவர் வந்து விஷ்ணுவனுடைய நாபியிலிருந்து அவர் உண்டானவர் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. நாபி அப்படின்னா தொப்புள் கொடி மூலமாக அவர் உண்டானவர் அப்படின்னு. அப்போ விஷ்ணு அப்படின்னு சொல்லி ஒரு சிருஷ்டி ஏற்கனவே இருந்திருக்குது. ஸோ அந்த சிருஷ்டினால தான் பிரம்மா உண்டாக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது இந்த பிரம்மா எப்படி சிருஷ்டிகளுக்கு முன்னோடின்னு சொல்ல முடியும்? பிரம்மாவுக்கு முன்னாடியே அப்போ விஷ்ணுன்னு ஒருத்தர் இருக்கிறார். அப்போ அந்த விஷ்ணு இல்லை அப்படின்னு சொன்னா அங்க பிரம்மாவும் கிடையாது. அப்போ அந்த விஷ்ணுங்கிறவர் தான் உண்மையாவே சிருஷ்டிகர்த்தான்னு சொல்ல முடியும். அப்போ அந்த பிரம்மாவா இருக்கக்கூடிய அந்த அகங்காரத்தை உண்டு பண்றதே இந்த மனமா இருக்கக்கூடிய விஷ்ணு தான். அதனால தான் விஷ்ணு இல்லை அப்படின்னா பிரம்மாங்கிற சிருஷ்டியும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அது மாத்திரம் இல்லாம இந்த பிரம்மாவுக்கு வந்து அண்டஜன் அப்படிங்கிற ஒரு பேர் கூட இருக்குது. அண்டஜன் அப்படின்னா முட்டையிலிருந்து ஜனித்தவர் அப்படின்னு சொல்லி அதுக்கு அர்த்தம். அப்படி முட்டையிலிருந்து ஜனிக்கிறதுனா இந்த உடம்பையும் நம்ம எடுத்துக்கலாம். உடம்பு அப்படிங்கிறது எங்க இருக்குது? கர்ப்ப பாத்திரத்துல நம்முடைய சுக்கிலமானது ஊதி தள்ளப்படும் போது அது முட்டை வடிவத்துல போய் விழுகுது. அந்த முட்டையாக இருக்கக்கூடியதுல உள்ளுக்குள்ளார வாயுவால நிரப்பப்பட்டிருக்கும். வெளியில அந்த சுக்கிலமானது முட்டை வடிவத்துல அந்த தோற்றத்தை அடைஞ்சிருக்கும். அந்த வெளியில இருக்கக்கூடிய போர்த்தி இருக்கக்கூடிய அந்த தோல், அதாவது சுக்கிலம், அதுதான் வந்து உடம்பா மாற்றம் அடையுது. அது கொஞ்சம் வளர்ந்து பெருகி உப்பி போய் அது வந்து அடுத்தது உடம்பா சிசுவனுடைய உடம்பாக மாற்றம் அடையுது. அந்த முட்டைக்கு நடுவுல இருக்கக்கூடிய உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய வாயுவானது அது ஜீவனாகவே மாற்றம் அடையுது. அதனாலதான் பூர்வ மத்தியத்தில் வாயுவாக ஜீவனாக சிவன் இருக்கிறதா சாமி வந்து 5ஆம் அத்தியாயத்துல பஞ்சபூத சிருஷ்டிகளை பத்தி பேசும்போது சொல்லியிருந்தார். அப்ப அந்த முட்டை வடிவத்தில் நம்ம போய் விழுந்தோம். வெளியில இருக்கக்கூடிய அந்த சுக்கிலமானது உடம்பா மாறிடுச்சு. அதைத்தான் நம்ம அகங்காரம் பிரம்மா அப்படின்னு சொல்றோம். அந்த முட்டைக்குள்ளார இருக்கக்கூடிய வாயு அது வந்து ஜீவனாக உருமாற்றம் அடைஞ்சிருச்சு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை கவனிச்சு பார்த்தோம்னு சொன்னா இந்த உடம்பா இருக்கக்கூடிய இந்த பிரம்மாவானவர் முட்டையிலிருந்து ஜனித்தவர் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் அவருக்கு அண்டஜன்னு பேரும் இருக்குது. அதையே வந்து அவரு பிரதிபலிக்கிற மாதிரியே அவர் வெளியில வந்ததுக்கு அப்புறமும் கவனிச்சு பாருங்க, இந்த உலகம் அப்படிங்கிறது என்னவா இருக்குது? அதுவும் முட்டை வடிவத்துல உருண்டையா இருக்குது. அப்போ உலகம்ங்கிற அவஸ்தையும் நம்ம அகங்காரத்தினுடைய தன்மையில தான் கவனிச்சுட்டு இருக்கிறோம். அகங்காரம் அப்படிங்கிறதும் உலகமாகவும் இந்த ஜடமாக இருக்கக்கூடிய உடம்பாகவும் இருக்குது. அப்ப இந்த உலகமும் முட்டை வடிவத்துல அது காணப்படுறத பார்க்க முடியுது. உலகம் மட்டும் கிடையாது, நம்ம வெளியில பார்க்கக்கூடிய அண்ட சராசரங்கள் எல்லாமே இந்த மில்கிவே அப்படின்னு சொல்லக்கூடிய அது பால்வெளி மண்டலங்கள்ல இருந்து எல்லாமே கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது மேல் பாகத்துல வந்து அப்படியே முழுசும் உருண்டையா ஒரு அரைவட்ட வடிவத்துல நம்மளால பார்க்க முடியும். ஒரு உயரமான ஒரு இடத்துல போய் நின்றுக்கிட்டு ஒரு மாடியில நின்று பார்த்தாலும் சரி, ஒரு மலை மேல நின்று பார்த்தாலும் சரி, நமக்கு மேல வந்து ஒரு அரைவட்டம் இருக்கிற மாதிரி ஒரு உருண்டையான ஒரு தோற்றத்தை நம்மளால பார்க்க முடியும். ஸோ அந்த தோற்றம் எதனால உண்டாகுது அப்படின்னா இந்த அகங்காரமா இருக்கக்கூடிய இந்த பிரம்மாவானவர் நம்மளிருந்து வெளியில வந்து தள்ளி நிற்கிறார். பாதி வட்ட வடிவத்துல அவர் தள்ளி நிற்கிறார். ஏன்னா முழுவதும் அவர்னால வெளியில போக முடியாது. அதனால அவரு பாதி வழியாக கொஞ்சம் உப்பி போய் அது வெளியில முட்டை வடிவத்துல கொஞ்சமா வெளியில தள்ளி நிற்கிறது. அதே நாம ஒரு பபிள்ஸ் விடுற அந்த ஸ்டிக்ல வச்சு ஒரு சோப்பு தண்ணியை முக்கி நம்ம மெதுவா ஊதணும் அப்படின்னு சொன்னா எப்படி அந்த முட்டை வடிவமானது வெளியில தள்ளிட்டு வருதோ அதே மாதிரிதான் இவரும் கொஞ்சம் வெளியில தள்ளிட்டு வர்றாரு. இதைத்தான் வந்து பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்றது. அது நம்மளுடைய சிரசாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிலம் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இந்த பிரம்மாவானவர் தன்னை வெளியில் தள்ளி கொண்டு உலகமாக
தன்னை அவர் வந்து பிரதிபலித்து வச்சிருக்கிறாரு. அதனால தான் அந்த பிரம்மாண்டம்னு சொல்கிறோம். பிரம்மமாக இருக்கக்கூடிய சுக்கிலம் இருக்கக்கூடிய பாகத்துக்கு தான் பிரம்மாண்டம்னு சொல்கிறது. ஆனால் நாம் எதை பிரம்மாண்டம்னு சொல்கிறோம்? ஒரு ராக்கெட்டையோ சேட்டலைட்டையோ விட்டுட்டு இந்த பால்வெளி மண்டலங்கள் எல்லாம் பார்த்துட்டு, ஐயோ ஸ்டார்ஸ் எவ்வளோ இருக்குது, கிரகங்கள் எவ்வளோ இருக்குது, அது எப்படி தானாக நிற்குது, எப்படி தானாக சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி எதுவுமே இல்லாமல் மிதக்குது, இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, இதெல்லாம் எப்படி ஒரு படைப்பாக இருக்குதுன்னு தெரியலையே, எவ்வளோ ஒரு நேர்த்தியான சிருஷ்டியாக இருக்குது அப்படிங்கலாம் நாம் கற்பனை பண்ணிட்டு அதைத்தான் பிரம்மாண்டமாக நம்ம புகழ்ந்துட்டு இருக்கோம். வெளியில் இருக்கக்கூடிய இந்த உலகம்ங்கிற அவஸ்தையை தான் நம்ம பிரம்மாண்டம்னு சொல்லி நாம் நினச்சிட்டு இருக்கிறோம். உண்மையாகவே அது பிரம்மாண்டம் கிடையாது. நமக்குள்ளார இருக்கக்கூடிய சிரசு தான் பிரம்மாண்டம்ங்கிறது. ஏன்னா இந்த பிரம்மத்தை தாங்கி இருக்கக்கூடிய இந்த சிரசு இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த உலகமே கிடையாது. இந்த உலகம்ங்கிற அவஸ்தை தன்னிலிருந்து வெளிப்படவே செய்யாது. ஒரு பிணத்துக்கு பாருங்க, அந்த சிரசா இருக்கக்கூடிய பாகத்துல அந்த பிரம்மமா இருக்கக்கூடிய சுக்கிலம் இல்லாமல் போகும்போது அவங்களுக்கு உலகமே இல்லாம தான் போகுது. அதனால இந்த பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய சிரசில் இருந்து தான் பிண்டாண்டமாக இருக்கக்கூடிய உலகமானது பிரதிபலிச்சு வெளியில் வந்திருக்குது. அப்படி பிரம்மஸ்வரூபமா இருக்கக்கூடிய சுக்கிலத்தை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய சிரசுக்கு தான் பிரம்மாண்டம்னு சொல்லணும். அந்த படி உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயு அது வெளியில வியாபிக்கும் போது அது அகங்காரமாக வெளியில இருக்கக்கூடிய நிலைமையில உலகமாக தன்னைத்தானே பிரதிபலிச்சு வருது. அதைத்தான் பிண்டாண்டம்னு சொல்ல வேண்டியதா இருக்குது. அப்போ பிரம்மஸ்வரூபமா இருக்கக்கூடிய சுக்கிலம் இந்த நான்கிற அகங்காரமாக தன்னைத்தானே வெளிப்படுத்திக்கக்கூடிய அந்த நிலைமையத்தான் நாம அகங்காரம் பிரம்மா அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்குது. இதனால தான் அவருக்கு வந்து அண்டஜன் அப்படிங்கிற பேரும் உற்பத்தியானதா நம்ம கவனிக்க முடியும். அதனால பிரம்மா அப்படிங்கிறவர் சிருஷ்டி கர்த்தா கிடையாது, ஆனா அவர் சிருஷ்டி செய்யறவர் தான். ஆனா அவர் சிருஷ்டிகளுக்கெல்லாம் முன்னோடி கிடையாது. அவருக்கு முன்னாடியே விஷ்ணுவா இருக்கக்கூடியவருடைய சிருஷ்டி இருக்குது. அந்த சிருஷ்டியிலிருந்து தான் பிரம்மாவானவர் தன்னுடைய பிறப்புங்கிறது உண்டாயிருக்கு. இப்போ இந்த பிரம்மாவானவர் உற்பத்தி செய்கிறவர் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ அந்த உற்பத்தியானது எந்த வகையில் நடக்குது அப்படின்னு பார்த்தா, அது சாதாரணமாக அவர் வந்து உற்பத்தி செய்யணும்னு சொல்லி உடனே செஞ்சிட முடியாது. அதுக்கு அவருக்கு ஒரு 4 நிலைமைகள் அப்படிங்கிறது ஒன்று தேவை. அதை அடையாளப்படுத்துகிற மாதிரி இந்த படங்கள் எல்லாம் கவனித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவருக்கு 4 முகங்கள் இருக்கிறத கவனிக்க முடியும். 4 முகங்கள் இருக்கிற மாதிரி நான்முகன் அப்படிங்கிற பேரோட அவர் வந்து அங்கே இருக்கிறத ஒரு படமாக சித்தரித்து வச்சுருப்பாங்க. ஸோ அது ஒரு அடையாளம் தான். அது உண்மையாகவே யாருக்கும் அங்கே 4 முகங்கள் ஆனது உண்டாகிறது கிடையாது. நம்ம எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும் இந்த ஒரே ஒரு முகம் போதும், ஒரே ஒரு சிரசு போதும், அதை வச்சே எல்லா காரியத்தையும் சாதிச்சிட முடியும். ஆனால் 4 முகம் அப்படின்னு எதுக்காக சொல்ல வேண்டியது இருக்குதுன்னா, அவருக்கு 4 சிரசுன்னு சொல்லப்படலை, 4 முகம்னு தான் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ ஒரே சிரசுல 4 முகங்கள் இருக்கிறதா தான் அதனுடைய அர்த்தம்ங்கிறது இருக்குது. அப்போ இதில் முகம்ங்கிறது என்ன? எல்லாத்துக்கும் முகம்ங்கிறது ஒரு பாகத்துல தான் இருக்கும். அவருக்கு என்னன்னா திசைக்கு ஒன்றாக 4 திசைகள்லையும் 4 பாகங்கள் இருக்கிற மாதிரி 4 முகங்கள் இருக்கிற மாதிரி ஒரு சித்திரத்தை நம்ம கவனிக்க முடியுது. ஸோ இதனுடைய யோக நுட்பமாக அவங்க சொல்லப்பட்ட அந்த அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறத கவனிக்கணும். அப்படின்னா முதல்ல முகம்னா என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த முகத்தை வந்து அவங்க அடையாளப்படுத்துறாங்க? ஏன்னா ஒரு விஷயத்த வந்து அவங்க சாதாரணமாக அதை வரைஞ்சோ எழுதியோ சொல்லியோ செஞ்சிட மாட்டாங்க. அதுக்கு பின்னாடி வந்து அந்த யோகத்துக்கான அனுபவ நிலைகள் இல்லாமல் அதை செய்யறது கிடையாது. அப்போ பொதுவாக முகம்னு சொல்லி நாம எதை நினைக்கிறோம், நாம எதை அந்த சித்திரத்தில் பார்க்குறோம் அப்படின்னா, இந்த கண்ணு, காது, மூக்கு, வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகங்கள்லாம் உள்ளடக்கக்கூடிய அதைத்தான் முகம்னு சொல்கிறோம். ஏன்னா நெற்றிக்கு நெற்றின்னு ஒரு தனியான பேர் இருக்குது, கன்னத்துக்கு கன்னம்னு ஒரு பேர் இருக்குது, உதடுக்கு உதடுன்னு ஒரு பேர் இருக்குது, மூக்குக்கு, கண்ணுக்கு, காதுக்கு, பல்லுக்கு, நாக்குக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பெயர்னு ஒன்று வச்சிருக்கிறோம். இப்படி ஏகப்பட்ட அவயங்களானது ஒரு இடத்துல அடங்கி இருக்குது. அந்த ஒட்டுமொத்த அவயங்களையும் உள்ளடக்கின ஒரு பாகத்துக்கு தான் முகம்னு சொல்ல வேண்டியதா இருக்குது. அப்போ பின்னாடி சிரசுக்கு பின்னாடி ஒண்ணுமே இல்லை, அப்ப அதை ஏன் முகம்னு சொல்லலை அப்படின்னா, முகம் அப்படின்னு சொன்னா நாம அந்த முகத்தினுடைய உபயோகம் எதுக்காக பயன்படுத்துறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஏன் அதை நம்ம முகம்னு சொல்லலை, ஏன் முன்னாடி இருக்கிறத மட்டும் முகம்னு சொல்றோம், சிரசினுடைய ஒரு பாகத்தை மட்டும் முகம்னு சொல்றோம் அப்படின்னா இந்த அவயங்கள் இருக்கிறதுனால தான். இந்த அவயங்களினுடைய உபயோகம் என்ன அப்படின்னா, வெளியில் இருக்கக்கூடிய விஷயத்தை அறிவதற்காகத்தான். இப்ப கண் இருக்குதுன்னா அதை பார்த்தறிகிறோம், மூக்கு இருந்தா முகர்தறிகிறோம், நாவு இருந்தா சுவைத்தறிகிறோம், தோல் இருந்தா தொட்டறிகிறோம், காது இருந்தா கேட்டறிகிறோம்.
வாயின் மூலமாக நம்ம பேச்சாற்றலை நம்ம வெளிப்படுத்துகிறோம். இப்படி ஒரு கான்வர்சேஷனை நாம் வந்து புரிஞ்சுக்கிறதுக்காகவும் வெளிப்படுத்திக்கிறதுக்காகவும் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு அவயங்கள்ங்கிறது இந்த முகமாக இருக்கக்கூடிய பாகங்கள் இருக்கக்கூடிய இந்த புலன்கள் தான். இந்த புலன்களை உள்ளடக்கக்கூடிய அந்த பாகத்துக்கு தான் முகம்னு சொல்றது. இந்த புலன்களுடைய உபயோகம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை அறிவதற்கு பயன்படக்கூடியது. அப்போ இந்த புலன்களை வைத்து தான் நம்ம ஒரு விஷயத்தை அறிகிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த முகம் அப்படிங்கிறது எதுக்கு எடுத்துக்காட்டா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லணுங்கிறதுக்காக தான். அங்க 4 வகையான அறிவு இருக்குது அப்படின்னு சொல்றத நாம எப்படி சித்திரங்கள்ல வரைஞ்சு காமிக்க முடியும்? அறிவுங்கிற ஒரு விஷயத்தை எப்படி நாம வந்து ஒரு வரைஞ்சு இது அறிவுங்கிறத வெளிப்படுத்திக்க முடியும்? ஸோ அதுக்காக வேண்டிதான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, முகங்களை அடையாளப்படுத்தினாங்க. இந்த முகங்கள் மூலமாக நாம அறிவை அடையிறோமே, வெளியில இருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்து கேட்டு அறிந்து அனுபவப்படுறோமே, அதை நம்ம அடையாளம் வச்சோம் அப்படின்னு சொன்னா அவங்க இது அறிவுங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. அப்படிங்கிறதுக்காக வேண்டி 4 வகையான அறிவு இந்த பிரம்மாவுக்கு இருக்குது. ஒரு சிருஷ்டி செய்வதற்காக அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்காக பிரம்மாவுக்கு 4 வகையான முகங்கள் இருக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து ஒரு அடையாளப்படுத்தி வச்சிருந்தாங்க. அப்ப அறிவுங்கிறது இங்க முகமாக இங்க வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கக்கூடியது. அப்ப அது யாருக்கான அறிவு? அங்க அறிவது யாரு அப்படின்னா, இந்த புலன்கள் வழியாக வியாபிச்சு போறது யாரு அப்படின்னா, அது மனமா இருக்கக்கூடிய சக்தின்னு சொல்றோம். ஆனா அது மனமாக மாற்றம் அடையறதுக்கு முன்னாடி அவர் என்னவாக இருக்கிறாரு? அந்த மனமா இருக்கக்கூடிய நிலைமைக்கு யார் ஆற்றலை கொடுத்துட்டு கொண்டு இருக்கிறார் அப்படின்னா, அது ஜீவன் தான். அப்ப அந்த ஜீவன் தான் இங்க மனமாக மாற்றம் அடைஞ்சு புலன்கள் வழியாக வியாபிச்சு கர்மமா இருக்கக்கூடிய வாயுவாக வெளியில வந்து பார்த்தும் கேட்டும் அறிந்தும் இந்த உலகத்தை அனுபவித்து கொண்டிருக்குது. அப்போ இந்த முகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமையிலிருந்து தான் இந்த உலகம்ங்கிற அவஸ்தையை உண்டு பண்ணி, இந்த உலகம்ங்கிற அவஸ்தையில் இருக்கக்கூடிய சங்கதிகளை இந்த ஜீவனானது இந்த புலன்களை உபயோகப்படுத்தி அறிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்போ ஜீவனுக்கு அறிவு அப்படிங்கிறது முகம். அப்ப இந்த முகம் அப்படிங்கிறது ஜீவனுடைய அறிவு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப அந்த ஜீவனுக்கு 4 வகையான அறிவுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இப்போ முகம் அப்படின்னு சொன்னாலே இன்னொரு மீனிங் கூட வரும். முகத்திலிருந்து அப்படின்னு சொல்லும் போது முகம் முகப்பு அப்படின்னு சொன்னா அது உற்பத்தி தொடக்கம் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் வரும். அப்போ ஒரு விதை இருக்குது அப்படின்னு சொன்னா அதனுடைய முகம் 2ஆக பிளவுபட்டு மேலே வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ முகம் அப்படின்னா அது உற்பத்தியான ஸ்தானத்தையும் குறிக்கக்கூடியதா இருக்குது. அப்போ ஒரு பொருள் அதனுடைய ஸ்தானமானது எங்கிருந்து துவங்குதோ அதை கூட நம்ம முகம்னு தான் சொல்றோம். முதலில் உண்டாகக்கூடிய ஒரு பாகம் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். அப்போ நாம ஒரு குழந்தையா பிறந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நாம ஒரு முட்டை வடிவத்துல போய் விழுகிறோம். அப்படி விழுந்த இடத்துல அங்க முதல்ல உண்டாகக்கூடிய பாகம் எது அப்படின்னு சொன்னா அந்த முட்டையானது முதல்ல முகமாகத்தான் மாற்றம் அடையுது. அந்த முகத்திலிருந்து தான் உடம்பு, கை, காலு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா அது பாட்டுக்கு அடுத்தடுத்த பரிமாணங்கள்ல அது அடைய ஆரம்பிக்குது. அப்போ முதல்ல அந்த குழந்தைக்கு உண்டாகக்கூடிய பாகமே முகம்தான். அந்த முகத்திலிருந்து தான் மீதி அனைத்து பாகங்களுமே அடுத்தடுத்த நிலைமைகள்ல உண்டாகிறத கவனிக்க முடியும். நாமளே ஒரு டிராயிங் வரைகிறோம் அப்படின்னு சொன்னா கூட, ஒரு மனிதனுடைய உருவத்தை வரைய போறோம் அப்படின்னு சொன்னா கூட, நாம முதல்ல எதை வரைவோம் அப்படின்னா முதல்ல ஒரு முகத்துக்கான ஒரு லே அவுட்டை போட்டு கண்ணு, காது, மூக்கு எல்லாம் போட்டு அந்த முகமானது பர்ஃபெக்ஷனா வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அப்புறம் தான் உடம்பு, கை, காலு, அவர் நின்றுட்டு இருக்கிற மாதிரியோ, உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரியோ, நடந்துட்டு இருக்கிற மாதிரியோ, ஓடிட்டு இருக்கிற மாதிரியோ நம்ம வரைய ஆரம்பிப்போம். அப்போ முதல்ல நம்ம வரையக்கூடிய பாகமானது முகம்தான். ஏன் அப்படின்னா அந்த முகம்தான் ஒருத்தருடைய அடையாளம். என்னுடைய உடம்ப சின்னதாவோ பெருசாவோ அகலமாவோ நீளமாவோ எப்படி வரைஞ்சாலும் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்குவோம். ஆனா என்னுடைய முகம் அப்படியே இருந்தாதான் அதை அக்செப்ட் பண்ணுவோம். முகமானது மாறிடுச்சுன்னு சொன்னா நான் யாரையோ வரைய சொன்னேன், நீ யாரையோ வரைஞ்சி வச்சிருக்கிறேன்னு கேட்பாங்க. அதுக்கு பதிலாக முகம் சரியாக இருந்து மற்ற உடம்புல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஏதாவது மாற்றம் வந்தா கூட அதை நம்ம பொருட்படுத்த மாட்டோம். ஏன்னா நாம ஒருத்தரை அடையாளம் காணுவதே இந்த முகத்தை வைத்து தான், முகத்தினுடைய விவரங்களை வச்சு தான். அவருடைய கண்ணு, காது, மூக்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னு. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி உடம்பு இருக்கலாம். இப்போ எல்லாத்துக்கும் ஸ்மால் சைஸு, மீடியம் சைஸு, எக்ஸல் சைஸு, லார்ஜ் சைஸு, டபுள் எக்ஸல் சைஸுன்னு சொல்லி எல்லாருடைய உடம்பு ஒரே மாதிரி இருக்கலாம். ஆனால் முகத்தில் பாருங்க எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு. ஸோ அந்த முகத்தை வைத்து தான் நாம் ஒரு அடையாளத்தையே பண்ணுறோம். ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சு முகம் சரியாக பொருந்தி போகுதா,
இவர் இன்னார் தானா அப்படிங்கிறத நாம வெரிஃபிகேஷன் பண்றது எல்லாமே முகத்தை வைத்து தான். ஸோ அந்த முகமா இருக்கக்கூடியது தான் நம்மளுடைய வெளி தோற்றத்தில் இருக்கக்கூடிய அடையாளமாக இருக்குது. அதுதான் நம்மளுடைய உற்பத்தி ஸ்தானமா இருக்குது. ஆனா இதே முகம் ஒரு பிணத்துக்கும் இருக்கவே செய்யுது. அது அது இருந்தாலும் அங்க என்ன ஆகுது அப்படின்னா, ஜீவன் அப்படிங்கிறது அங்க இல்லாததுனால இந்த புலன்களானது அதுல இருந்தாலும் கூட இந்த உலகம்ங்கிற அவஸ்தையை அதனால கவனிக்க முடியறது கிடையாது. அப்போ ஜீவன் அப்படிங்கிறது இருக்கிற வரைக்கும் தான் இந்த முகத்தினால ஒரு விஷயத்தை அறிய முடியும். அப்போ இந்த உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவஸ்தையை அறிவதற்கு இந்த முகத்திற்கு என்ன வேணும் அப்படின்னா ஜீவன் அப்படிங்கிறது வேணும். அப்போ இந்த ஜீவன் அப்படிங்கிறது இந்த உலகத்தினுடைய நிலைமைகளை அறிவதற்கு இந்த முகம் அப்படிங்கிறது உண்டாகுது. அதுதான் உலகத்திற்கு அடையாளத்தை உண்டு பண்ணக்கூடியதா இருக்குது. உலகம்ங்கிற ஒரு அவஸ்தையை நம்ம அறிவதற்கு ஆதி காரணமா இருக்கக்கூடியது நம்முடைய ஜீவன். அதனால தான் முகம் அப்படிங்கிறது அது ஜீவன். அந்த ஜீவனாகவும் 4 நிலைமைகள்ல இங்க இயங்கிட்டு இருக்குது. அப்படி அந்த 4 நிலைமைகளை தான் இங்க 4 முகங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஜீவனுக்கு தான் அந்த 4 வகையான அறிவுகள் இருக்குது. அந்த அறிவைத்தான் நாம 4 முகங்கள் அப்படின்னு சொல்றோம். அது எது அப்படின்னா மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இந்த 4 நிலைமைகள் தான் அது அகங்காரமா இருக்கக்கூடிய பிரம்மாவுக்கு 4 நிலைமைகள். இந்த 4 நிலைமைகளை வைத்துதான் பிரம்மாவானதோ சிருஷ்டி செய்யறாரு அப்படிங்கிறத நமக்கு சாமி சொல்றாரு. எப்படி அப்படின்னா, பொதுவா பிரம்மா தான் சிருஷ்டிக்கான ஆளுன்னு நம்ம சொல்றோம். ஆனா வெளியில இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் நம்ம குழந்தைய திட்டுனாலோ அடிச்சாலோ நம்ம உடனே நம்ம என்ன போய் சொல்றோம், ஏன்டா பிரம்மா உண்டாக்குன மகனை நீ அடிச்சன்னு கேட்கறது கிடையாது. நான் உண்டாக்குன மகனை நீ ஏன் அடிச்ச, அவன் என்னுடைய மகன் அப்படிங்கிற அந்த நிலைமை அங்க வரவே செய்யுது. அப்போ ஒரு கோபப்பட்டு நம்ம பேசும்போது கூட அவன் என்னுடைய மகன், நான் உண்டாக்குன மகன், அவனை நீ அடிக்கிறதுக்கு நீ யாரு அப்படின்னு கேட்கறோம். அப்போ அந்த இடத்துல கூட பிரம்மா தான் உண்டாக்குனாரு அப்படின்னு நம்ம சொல்றது இல்லை. ஆனா ஒரு பேச்சுக்கு சும்மா சொல்லிக்கிறோம், சிருஷ்டிங்கிறது பிரம்மாவால உண்டாகக்கூடியது, பிரம்மா இல்லைன்னா சிருஷ்டியே கிடையாது, எல்லாத்தையும் பிரம்மா தான் சிருஷ்டி பண்றாருன்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஆனா ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அங்க அகங்காரமானது வெளிப்படும் போது அது தன்னைத்தானே அது நாம தான் உண்டாக்கணுங்கிறத வெளிப்படுத்திடுது. நாம வெறும் மேல் வாக்குல பிரம்மா இன்னொரு ஆள் தான் சிருஷ்டி பண்ணாருன்னு நாம சொல்லிட்டு போகலாம். ஆனா சிச்சுவேஷன் அங்கே வரும்போது நம்மளுடைய அகங்காரம் அதை சும்மா விடாது. நான் தான் அவனை உண்டாக்குனேன் அப்படிங்கிறத தன்னைத்தானே அது வெளிப்படுத்திக்கவே செய்யுது. அதனாலதான் பிரம்மாவுக்கு 4 நிலைமைகள் அப்படிங்கிறது இருக்கிறதா இங்க சொல்லப்படுது. அதுல மனம் அப்படிங்கிறது, அப்புறம் சித்தம் அப்படிங்கிறது, இன்னொன்று புத்தி, அகங்காரம். இந்த 4 நிலைமைகளானது ஜீவனுடைய 4 நிலைமைகள். இந்த 4 நிலைமைகள்னால தான் ஜீவனானது அகங்காரமாக தன்னை மாற்றி அமைச்சு பிரம்மாவாக இங்க சிருஷ்டிகளை செய்யுது. இப்போ சிருஷ்டி செய்யறதுக்கு மட்டும் இது கிடையாது. சம்யோகம் செய்து ஒரு சந்தானத்தை உண்டு பண்ணுவதற்கு மட்டும் இந்த 4 நிலைமைகள் கிடையாது. நாம எந்த ஒரு செயலை செய்யறதா இருந்தாலும் இந்த 4 நிலைமைகள் இல்லாமல் முடியாது. இந்த அகங்காரம் இங்க செயல்படுறதுக்கு இந்த 4 நிலைமைகளுமே வேணும். இந்த 4 வகையான அறிவும் வேணும். எப்படின்னா, ஒரு கர்ப்ப பாத்திரத்துல இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, அதுக்கு மனம் உண்டாகிறது இல்லை. ஏன்னா அதனுடைய ஜீவசக்தியான வாயு அதுக்குள்ளாரையே மேலும் கீழும் நடந்துகிட்டே இருக்குது. சமீரணனா மட்டுமே அதுக்கு கதி ஓடிட்டு இருக்குது. அதனால அதுக்கு அகங்காரம்ங்கிறது உண்டாகிறது கிடையாது, மனசும் உண்டாகிறது கிடையாது. அதனால தான் அந்த குழந்தைக்கு பாருங்க உலகமும் கிடையாது. அந்த குழந்தைக்கு அறிவதற்கும் முடியாது. நமக்கு என்ன இப்போ பசிக்குதா இல்லையா, தூக்கம் வருதா இல்லையா, நம்ம எங்க இருக்கிறோம், எதுவுமே அந்த குழந்தைக்கு தெரியாது. கர்ப்ப பாத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த அறிவு உண்டாகணும் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தையானது என்ன பண்ணணும், கும்பிபாக நரக வாசலை விட்டு அது வெளியில வரணும். அந்த வாசல் வழியா அது வெளியில வரும்போது உலகம்ங்கிற அவஸ்தையை அந்த குழந்தையினால உண்டாக்கப்படும் போது அப்பதான் அந்த குழந்தைக்கு மனமானது உண்டாகுது. முதல் முறையாக மனமானது உண்டாகுது. அதைத்தான் நாம என்ன பண்றோம், ஒரு நேரத்தை குறிச்சு வச்சுக்கிட்டு அதை நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி அவங்க குறிச்சு ஜாதக பொருள் இதெல்லாம் பார்ப்பாங்க. அந்த ஹிந்துயிசம் இதுல அந்த ஒரு முறை இருக்குது. ஸோ இங்க நாம பிறந்த நாளாக கொண்டாடுறது கூட அது எதை வைத்து கொண்டாடுறோம் அப்படின்னா, அவனவனுக்குள்ளார இருக்கக்கூடிய மனமானது முதலில் வெளிப்பட்ட அந்த நாளிகையை தான் நம்ம பிறந்த நாளிகையாக வருஷம் நாம அதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப நம்மளுடைய மனம் உற்பத்தியான அந்த நாள் தான் நம்மளுடைய பிறந்த நாளாக இருக்குது. அதைத்தான் நம்ம அனிவர்சரியா கொண்டாடிட்டு இருக்கிறோம். அப்போ முதல் முறையாக மனமானது உண்டானது உண்மை, இந்த உலகமானது உண்டாகுது. அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சங்கதிகளை இந்த மனமானது பார்க்க ஆரம்பிக்குது. அப்போ
மனமானது உண்டாகி அதன் மூலமாக உலகம் உண்டாக்கப்படணும். இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். நாம் ஏதாவது ஒரு வேலை செய்யறதா இருந்தா. இதே மனம் ராத்திரி தூங்கும் போது என்ன ஆகுது, உள்ளுக்குள்ளார போய் அடங்கிடுது. அப்போ பாருங்க உலகம்ங்கிறது இருக்கிறது இல்லை. அப்போ உலகம் இல்லைன்னா நம்மளால ஏதாவது செயல் புரிய முடியுமா? தூக்கம்ங்கிற ஒரு நிலைமையில இருந்துட்டு ஏதாவது சிந்திக்க முடியுமா? எதையாவது பேச முடியுமா? எதையாவது கேட்க முடியுமா? எந்த தொழிலும் செய்ய முடியாது. அப்போ ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு சொன்னா மனமானது முதல்ல உண்டாயிருக்கணும். அந்த மனமானது அதான் முதல்ல அடிப்படையான ஒரு அறிவா இருக்குது. அந்த அறிவு இல்லாமல் நமக்கு உலகமானது உண்டாக்கப்படுவது கிடையாது. அடுத்தது சித்தம் அப்படிங்கிறது பிரகாசம். இந்த மனமானது தன்னை வெளிப்படுத்திக்கிறது. அந்த மனம் உண்டாகிடுச்சு சரி, அது நைட்டு தூக்கத்தில் இருக்கிற மாதிரி நமக்குள்ளாரே இருந்துச்சுன்னு சொன்னா அப்பவும் உலகமானது இல்லை. மனம் இல்லாத கர்ப்ப பாத்திரத்திலையும் உலகம் கிடையாது. இப்ப தூக்கம்ங்கிற நிலைமையிலையும் உலகம்ங்கிறது கிடையாது. அப்போ வெறுமனே மனம் மட்டும் உண்டானா போதுமா அப்படின்னா போதாது. அந்த மனமானது சித்தமாக வெளியில பிரகாசிக்கணும். அப்பதான் உலகம்ங்கிற அவஸ்தையை உண்டு பண்ண முடியும். அப்போ சித்தமாக இருக்கக்கூடிய பிரகாசம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் நமக்கு ஒரு செயலை செய்ய முடியாது. அடுத்தது அந்த பிரகாசிச்சிருச்சு, எல்லாத்தையும் பார்க்குது. உடனே அந்த குழந்தைனால ஏதாவது வேலை செஞ்சிட முடியுமானா முடியாது. ஒரு குழந்தை பிறந்துருச்சு, மனம் உண்டாகி அந்த மனம் வெளியில பிரகாசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அம்மாவை பார்க்குது, அப்பாவை பார்க்குது, சுற்றி வந்திருக்கக்கூடிய சொந்தக்காரங்களை எல்லாம் பார்க்குது, கலர்ஸை பார்க்குது, எல்லாத்தையும் சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருக்குது. உடனே அந்த குழந்தைக்கு எல்லாமே தெரிஞ்சிருமானா தெரியாது. அப்போ அதுக்கு அடுத்ததாக என்ன உண்டாயிருக்கணும் அப்படின்னா புத்தி உண்டாயிருக்கணும். அந்த புத்தியினுடைய வேலை என்ன அப்படின்னா நாம தான் அந்த குழந்தைக்கு ஒவ்வொன்றா சொல்லி தருவோம். பாரு, இது அம்மா, இது அப்பா, இது இந்த கலரு, இது இந்த உறவினர் அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லி தருவோம். அதை சொல்லித்தர அந்த குழந்தை என்ன பண்ணுன்னா அந்த அடையாளங்களை பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொன்றா பதிவு பண்ண ஆரம்பிக்கும். ஓ, அம்மானா இப்படி இருப்பாங்க, அப்பானா இப்படி இருப்பாங்க, சொந்தக்காரங்கன்னா இப்படி இருப்பாங்க, ஒரு கலர்னா அது இந்த மாதிரி இருக்கும், அதுக்கு இந்த பேர் அப்படிங்கிறதெல்லாம் அது பதிவு பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ அந்த பதிவு பண்ணுறதுக்கு தான் புத்தி அப்படிங்கிறது தேவை. அப்போ மனம் உண்டாகி அது வெளிப்பட்டு வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பதிவு பண்ணி வைக்கணும். 3வது பாயிண்ட் அதுதான். புத்தி அப்படிங்கிற பதிவு தன்மை நமக்குள்ளார இருக்கணும். அடுத்ததா அகங்காரம் அப்படிங்கிறது ஒன்று உற்பத்தி ஆகணும். இந்த புத்தியானது உண்டான உடனே அகங்காரம் வந்துருமானா வர்றது இல்லை. ஒரு குழந்தைக்கு நம்ம 1 வயசுலேருந்தே இல்லை 6 மாதத்துலேருந்தே சொல்லித்தர ஆரம்பிக்கிறோம். அம்மானு சொல்லி இதுதான் அம்மா பாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம சொல்லி தந்துட்டுருக்குறோம். அந்த குழந்தையும் கிரகிச்சுக்கிட்டு வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்குது. ஸோ புத்தி உண்டாயிருக்குது. உடனே அகங்காரம் உண்டாயிருமானா இந்த அகங்காரம்ங்கிறது என்ன அப்படின்னா இது என்னுடையது, நான் தான் செய்கிறேன், இது என்னுடைய அம்மா, அது அந்நியருடைய அம்மா, இது என்னுடைய விளையாட்டு பொருள், அது அந்நியருடைய விளையாட்டு பொருள், இது எனக்கு தான் வேணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கக்கூடியது எல்லாமே அகங்காரத்துக்கான எண்ணங்களை கொண்டது. இதெல்லாம் வந்து பிறந்த குழந்தைக்கு வர்றது கிடையாது. அந்த குழந்தைக்கு சுமாராக ஒரு 3-4 வயசாவது ஆகணும் இப்போ இருக்கிற ஸ்டேஜுக்கு. பழைய நிலைமையில இப்போ நாமெல்லாம் சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் நமக்கு அந்த அளவுக்கு ஒரு அகங்காரம் வெளிப்படுறதுக்கு 5-6 வயசு கூட ஆயிருக்கலாம். இப்போ இருக்கிற குழந்தைக்கு 2-3 வயசுலேயே அந்த அகங்காரமானது தன்னை வெளிப்படுத்திக்குது. அவங்களே அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க. கொஞ்சம் கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க முன்னாடி நாம் பேச முடியறது கிடையாது. நம்மளை அவங்க மடக்கி போட்டுடுறாங்க பேச்சில். அந்த அளவுக்கு அகங்காரமானது ரொம்ப வீரியத்தோட வெளிப்படுறத நம்ம கவனிக்க முடியுது. அப்போ அந்த குழந்தைக்கு புத்தியால் எல்லா நிலைமைகளையும் அறிஞ்சு அது ஒரு பூர்த்தியான தன்மைக்கு வரணும். புத்தியானது எப்போ பூர்த்தி அடையுதோ, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கக்கூடிய நிலைமை வருதோ, அப்போ தான் அகங்காரமானது வெளிப்பட ஆரம்பிக்குது. எனக்கு எல்லாமே தெரியும், நான் சொல்கிறது தான் கரெக்டு, நான் செய்கிறது தான் சரி, நான் இப்படி தான் செய்வேன், இதுதான் என்னுடைய இஷ்டம், இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது எனக்கு பிடிக்கல, இப்படி எல்லா விஷயமுமே அந்த பதிவுகளை வச்சுட்டு அந்த குழந்தை என்ன பண்ணுன்னா அகங்காரத்தோட அது பேச ஆரம்பிக்கும், எல்லாம் செயல்பட ஆரம்பிக்கும். அப்போ அந்த அகங்காரத்தினுடைய இன்னொரு வேலை என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பெருமையாக இருக்கிறது மட்டும் கிடையாது. நாம் முதல் முறையாக ஒரு விஷயத்தை பார்த்து பதிவு பண்ணிட்டோம், மறுமுறை அதை பார்க்கும்போது அது இந்த பெயர் தான், அதுக்கு அதனுடைய தன்மை இதுதாங்கிறத நம்மளுடைய புத்தியிலிருந்து அது வந்து அந்த பதிவிலிருந்து அகங்காரம் தான் இந்த மனதிற்கு நினைவுபடுத்துது. ஒரு முறை லேப்டாப்னு சொல்லி பார்த்துட்டோம், மறுமுறை அதை பார்க்கும்போது அதை பதிவு பண்ணதுலேருந்து பார்த்த அந்த செகண்டில் ஆமாம் இது லேப்டாப் தான் அப்படிங்கிற நினைவுபடுத்துகிற வேலையவும் அந்த அகங்காரம் செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்போது இதுதான் இந்த 4 நிலைமைகளுடைய ஒரு விஷயங்கிறது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் இதை பொருத்தி பார்க்க முடியும். இப்போ நாம் ஒரு பாட புஸ்தகத்தை படிக்கணும், ஒரு கதையை படிக்கணும். அப்போ முதல்ல நமக்கு மனம் உண்டாயிருக்கணும், இல்லைன்னா படிக்க முடியாது. சரி, மனம் உண்டாயிடுச்சு, அது வெளிப்படணும், அப்போ தான் படிக்க முடியும்.
அப்போ ஓகே, அதுவும் வெளிப்பட்டுருச்சு. அப்போ முன்னமே புத்தி இருந்திருக்கணும், எப்படி படிக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும், எது ஆனா ஆவணாங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ அந்த புத்தியானது இங்கே பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், அதுவும் அடைஞ்சிருச்சு. இப்போ அந்த எழுத்துக்களை பார்க்கும்போது அகங்காரம் வந்து இந்த எழுத்துக்கு இதுதான் அர்த்தங்கிறத நினைவுபடுத்தணும். ஸோ நாம் ஒரு விஷயத்த சாதாரணமாக பார்த்துட்றோம், பார்த்த அந்த ஒரு பொழுதுல இந்த 4 நிலைமைகளுமே பூர்த்தி ஆயிருது. அது எவ்வளோ ஸ்பீடாக பூர்த்தி ஆகுங்கிறத கவனித்து பாருங்கள். மனம் உண்டாகி அது வெளிப்பட்டு அது புத்தியில் பதிவில் இருந்து எடுத்துகிட்டு வந்து அகங்காரம் மூலமாக அதை உடனே வெளிப்படுத்திடுது. செகண்ட் பை செகண்டு அந்த கண்ணிமைக்கிற நேரம்னு சொல்கிறபடி அடுத்தடுத்த வார்த்தைகளை பார்க்கும் போதெல்லாம் அது இதுதான் அப்படிங்கிறத அகங்காரம் வந்து சொல்லி கொடுத்துட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இப்படி தான் நாம் எந்த ஒரு செயல் செய்யும் போது இந்த 4 அறிவுகளுமே உள்ள வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்போ சம்யோகம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் கூட இப்போ நினச்சி பாருங்கள், சம்யோகம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அந்த குழந்தைக்கு முன்னாடியே புத்தி பூர்த்தி நிலைமை அடைஞ்சிருக்கணும். அந்த நிலைமை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான், அதுக்கு அந்த மெச்சூரிட்டி தன்மை வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த புத்தியானது பூர்த்தி நிலைமை அடையும். எப்படி சம்யோகமானது நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் தான் அகங்காரமானது இதை நம்ம செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அதுக்கு உண்டாக்கணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் அது கொடுக்கணும். இதெல்லாம் நினைவுபடுத்தாமல் அங்கே சம்யோகமானது ஈடேறது கிடையாது. இதே அகங்காரம் குறைவாக இருக்கக்கூடிய நிலைமையில கவனிச்சு பாருங்க. ஒருத்தர் படுத்த படுக்கையாக இருக்கிறாரு, சக்தியற்று இருக்கிறாரு, அவருக்குன்னு சொல்லி சுயமாக சிந்திக்கக்கூடிய முயற்சி பண்ணக்கூடிய நிலைமையில் அவர் இல்லை. அப்படி ஒருத்தருக்கு ஒரு சம்யோகம் செய்யணும், இல்லை ஒரு செயலை குறித்து பேசணும், இல்லை ஒரு விஷயத்தை படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அங்கே அகங்காரத்துக்கு பலம் இல்லை அப்படின்னு சொன்னாலே அங்கே என்ன ஆகும்னா, மனம் இருந்தாலும் சரி, சித்தம் இருந்தாலும் சரி, புத்தி இருந்தாலும் சரி, அகங்காரம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அங்கே நமக்கு என்ன ஆகுது, எதையுமே படிக்கவோ இல்லை எழுதவோ பேசவோ சம்யோகம் செய்யவோ முடியறது கிடையாது. இப்போ புத்தி இல்லைன்னா நமக்கு ஒரு செயல் என்னன்னே தெரியாது, எப்படி அதை செய்யணும்னே தெரியாது. நமக்கு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும், ஆனால் எப்படி கிரியேட் பண்ணணும்னு நமக்கு தெரியாது. நம்ம எந்த லாங்குவேஜும் படிக்கல, ஜாவா அந்த மாதிரி எந்த லாங்குவேஜையும் படிக்கல, நம்ம சிஸ்டமே நமக்கு போனது கிடையாது. இப்போ நமக்கு அது சார்ந்த புத்தியே நம்மகிட்ட கிடையாது. ஆனால் மனம் இருக்குது, சித்தம் இருக்குது, நம்ம வெப்சைட் கிரியேட் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்குது, அகங்காரம் அது இருக்குது, ஆனால் புத்தி இல்லை. இப்போ நம்மளால் அது கிரியேட் பண்ண முடியுமானா முடியாது. அப்போது மனசும் கண்டிப்பாக இருக்கணும், அந்த மனம் வெளிப்படுத்தலும் இருக்கணும், அது எப்படி அந்த வேலையை செய்யணுங்கிற அறிவும் நமக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் அதையை ஊக்கப்படுத்தக்கூடிய, அதை நினைவுபடுத்தக்கூடிய அகங்காரமும் அங்கே இருக்கணும். ஸோ இதனால தான் பிரம்மா இந்த 4 நிலைமைகளை வைத்துக்கொண்டு எல்லா செயல்களையும் செய்கிறதாகவும், ஒரு சிருஷ்டி செய்கிறதா இருந்தாலும் இந்த 4 நிலைமைகளுக்கு உட்பட்டு தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. இதில் ஒன்று இல்லைனாலும் கூட அந்த பிரம்மாவால் செயல் புரியவோ சிருஷ்டி செய்யவோ முடியாது அப்படின்னு சொல்கிறது. அதனால தான் பிரம்மாவுக்கு எப்போவுமே 4 முகங்கள் இருக்கிறதா ஒரு சித்திரத்தை நம்மளால் கவனிக்க முடியும். அவங்க அதை ஒரு அடையாளமாக வரைஞ்சி வச்சிருக்கிறத நம்மளால் பார்த்துருக்க முடியும். ஸோ இதுதான் பிரம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய உற்பத்தி, அவர் சிருஷ்டி செய்யக்கூடிய ஒரு நிலைமை. ஸோ இதே போல தான் சரஸ்வதி அப்படிங்கிற நிலைமையும் பிரம்மாவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. பிரம்மாங்கிற ஒரு சரஸ்வதிக்கும் இருக்கக்கூடிய உறவு முறைகளை பற்றியெல்லாம் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அதனுடைய விளக்கங்களை நம்ம நாளைக்கு தொடர்ந்து கவனிப்போம். ஸோ இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்ச விஷயம் இதுதான். வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா தான் பகிர்ந்துக்கலாங்கய்யா. ஐயா ஆத்ம நமஸ்காரம். சௌந்தரியம்மா ஐயா, இந்த 7வது அத்தியாயத்துல நாம சுழுத்தி நிலையில இப்ப இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம் இல்லைங்களா ஐயா? சுழுத்தினா தூக்கம் இல்லைங்களா? இப்ப தூங்குற சமயத்துல நம்ம ஜீவசக்தியான வாயு உள்ளுக்குள்ள அடங்கிதானே இருக்கும். ஆமா. சோ இப்ப 8வது அத்தியாயத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஜீவசக்தியான வாயுவை வெளியில விட்டு இந்த உலகத்தை உண்டாக்குறோம், பந்தப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லைங்களா ஐயா? ஆமா. சோ இப்ப தூங்கும் பொழுது எப்படிங்க ஐயா, இப்ப நம்ம தூங்கிட்டு இருக்க நிலையில தான் இருக்கோம்னா ஜீவசக்தியான வாயு வந்து எப்படி வெளியில போய் பந்தத்தை கிரியேட் பண்ணும் அப்படின்னு என்கிட்ட ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்க ஐயா. சோ இதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க ஐயா. ஸோ இதுதான் வந்து தாமோதரன் ஐயாவுக்கும் அதை பத்தி பேசும்போதே ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஸோ இதுல வந்து என்னன்னா, உலகம் சார்ந்த புரிதல்கள்ல இருக்கக்கூடிய விஷயம் வேற, வேதங்கள் சார்ந்த புரிதல் இருக்கக்கூடிய விஷயங்கள் வேற. நாம தூக்கம் அப்படின்னாலே நாம என்ன நினைக்கிறோம்னா, மனம் வேலை செய்யாத சமயத்தை தான் தூக்கம்னு நாம் நம்பிட்டு இருக்கிறோம். அதனால மனம் வேலை செய்யாதப்போ இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படிங்கிற எண்ணத்திலே கேட்குறோம். ஆனா சாமி தூக்கத்துக்கு மனம் வேலை செய்யாத சமயம்னு சொல்லலை. அது நீங்க உலகம்ங்கிற அவஸ்தையை நீங்க கவனிச்சுட்டு இருந்தாலும் அதுக்கு பேர் தூக்கம்னு தான் சொல்றாரு.
நீங்க அந்த சொப்பனம் காணக்கூடிய நிலைமையில கூட தூங்கிட்டு இருந்தா தான் சொப்பனமே காண முடியும் இல்லைங்களா? தூக்கத்தினுடைய நிலைமையில இருந்து தான் நீங்க சொப்பனத்துக்கே நீங்க மூவ் ஆக முடியும் இல்லைங்களா? அப்ப தூங்கிட்டு தான் இருக்கிறோம். இப்பொழுது உமக்கு நல்ல தூக்கமாகும், அந்த தூக்கத்தில் காணக்கூடிய சொப்பனமாகும் உலகம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தூக்கம்னா அவருக்கு அது என்ன டெபினிஷன் கொடுக்கிறாருன்னா, மனம் வேலை செய்யாத நிலைமை, உலகம்ங்கிற அவஸ்தையை பார்க்காத நிலைமைன்னு அவர் சொல்லல. அறியாமை, மாயைங்கிற நிலைமையில இருக்கக்கூடிய நிலைமை. அப்ப அந்த அறியாமைங்கிற நிலைமையில தான் நாம இந்த சொப்பனத்தை கண்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த உலகத்துக்குள்ளார நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? தூங்குற மாதிரி ஒரு சொப்பனத்தை காணுறோம், முழிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சொப்பனத்தை காணுறோம், கனவு காணுற மாதிரி ஒரு சொப்பனத்தை காணுறோம். அதுதான் நமக்கு நைட்டு நேரத்துல வரக்கூடியது. இது அகங்காரத்தினுடைய 3 நிலைமைகள்னு சொல்லியிருப்பாரு. இந்த அகங்காரமே எங்க இருக்குது? மாயைங்கிற அவஸ்தையில தான் இருக்குது. அந்த அகங்காரமே நமக்கு தூக்கம்ங்கிற அறியாமையில வரக்கூடியது தான். அதனால இது அத்தனைக்குமே முன்னோடியா இருக்கக்கூடியது தான் தூக்கம்ங்கிறது. அந்த தூக்கம் வரலைன்னா நாம இப்போ அடுத்தது நைட்டு தூங்க போற அந்த தூக்கம்னு நினைக்கக்கூடிய கனவும் கிடையாது, நாளை காலையில முழிக்க போறோங்கிற கனவும் கிடையாது, நாம இடையில அந்த தூக்கத்துக்குள்ளார ஒரு கனவுன்னு சொல்லி ஒண்ணு காணுறோமே அந்த கனவும் கிடையாது. ஸோ இந்த நாம உலகத்துல காணக்கூடிய இந்த 3 நிலைமைகளுமே தூக்கம்ங்கிற நிலைமையில வரக்கூடிய கனவு தானே தவிர 3மே கனவு தான். தூங்குற மாதிரி கனவு காணுறோம், தூக்கத்துக்குள்ளார கனவு காணுற மாதிரி கனவு காணுறோம், அடுத்தது உலகம்ங்கிற அவஸ்தையை பார்க்கிற மாதிரி கனவு காணணும். ஸோ இதை தான் இந்த இடத்துல வரக்கூடிய கன்ஃபியூஷன்ங்கிறது. அதுதான், வேற ஒன்றும் இது இல்லைங்கம்மா, கன்ஃபியூஷனே ஆக வேண்டியதில்லை. சரிங்க ஐயா, தேங்க்யூ ஐயா. தாமோதரன் ஐயா, நமஸ்காரம் ஐயா. சொல்லுங்க ஐயா, நமஸ்காரம். சொல்லுங்கய்யா. ஐயா, இப்போ பிரம்மாவை நான்முகம்னு சொல்றோம். அந்த 4 முகம் மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். ஆனா மனம்னா விஷ்ணுன்னு சொல்றோம் ஐயா. ஆமா, இது மாறுபாடு வருது ஐயா. அதாவது பிரம்மாவினுடைய 3 முகம் அப்படின்னு சொன்னா, பிரம்மா ஒரு வேலையை செய்யறதுக்கு அவருக்கு 4 வகையான அறிவு தேவைப்படுது. அதனாலதான் ஜீவன் அப்படிங்கிறது தான் முகம். அந்த முகமா இருக்கக்கூடிய ஜீவனுக்கு 4 வகையான அறிவு இருக்குதுன்னு சொல்றாரு. அதனாலதான் அவர் ஜீவனை குறித்து அங்க பேசுறார். ஜீவன் இல்லை என்றால் இந்த முகத்தை வைத்து யாதொரு செயல்களையுமே பார்க்கவோ கேட்கவோ அறியவோ செய்ய முடியாது. அப்போ உலகத்தினுடைய முகம் எது அப்படின்னா ஜீவனாகும். அந்த ஜீவனா இருக்கக்கூடிய முகத்திற்காகவும் 4 வகையான அறிவு இருக்குதுங்கிறார். பிரம்மாவுக்கு 4 அறிவு கிடையாது. பிரம்மாவுக்கு 4 முகங்கள்ங்கிறது அடையாளத்துக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா உண்மையாவே இந்த 4 நிலைமைகளும் யாருக்கு இருக்குது அப்படின்னா ஜீவனுக்கு இருக்குது. அந்த ஜீவன் இந்த 4 நிலைமைகளையும் பூர்த்தியாகும் போதுதான் அது அகங்காரமானது தன்னுடைய வேலைகளை செஞ்சுக்க முடியுது. இப்போ மனம் இல்லை அப்படின்னா சித்தம் கிடையாது, சித்தம் இல்லை அப்படின்னா புத்தி கிடையாது, புத்தி இல்லை அப்படின்னு சொன்னா அகங்காரமும் கிடையாது. அப்ப இந்த கடைநிலையில் இருக்கக்கூடிய அகங்காரம் செயல்படணும்னா இப்படி இதுக்கு முன்னாடி இருந்து ஒவ்வொரு அவஸ்தைகளும் உண்டாயிருக்கணும். முதல்ல மனம் அப்படிங்கிறது ஜீவனிலிருந்து உண்டாயிருக்கணும். அந்த மனமானது சித்தமாக தன்னை வெளிப்படுத்தி இருக்கணும். அந்த வெளிப்படுத்துறதுலேருந்து ஏதாவது பதிவுகள் அது ஏற்கனவே நம்ம கேதர் பண்ணி அது உள்ளுக்குள்ளார வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் இது எல்லாத்தையும் வச்சு அகங்காரமானது செயல்பட ஆரம்பிக்குது. அந்த கடைநிலையில் இருக்கக்கூடிய அகங்காரம் தான் பிரம்மா. அதுக்கு முன்னாடியே இந்த 3 நிலைமைகள் இந்த ஜீவனால் உண்டாக்கப்படக்கூடியது. அது அகங்காரம் செயல்படுவதற்காக வேண்டி ஜீவனால் ஏற்படுத்தக்கூடிய அறிவா இருக்கக்கூடிய நிலைமைகள் அப்படின்னு சாமி சொல்றாரு. அப்படிதான் நாம இதை புரிஞ்சுக்க முடியும். ஐயா, இப்போ இந்த கனெக்டிவிட்டி எல்லாம் கரெக்டா வந்தாதான் கடைசியா இருக்கக்கூடிய அகங்காரத்தை செயல்படும். ஆமா, அதனால செயல்பட முடியும், இல்லைன்னா அதனால செயல்பட முடியாது. இது படிநிலைகள் படிப்படியா வந்தாதான் கடைசியா இருக்கக்கூடிய அகங்காரம். ஆமா, ஏதாவது ஒண்ணு கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாலும் அந்த அகங்காரத்தினால செயல்பட முடியாது. இப்போ ஒரு சில குழந்தைகளுக்கு புத்தி சரியா வளர்ந்துருக்காது, புத்தி சுவாதீனம் குறைவா இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஒரு சில குழந்தைகளை அவங்கனால பாருங்க நம்மள மாதிரி ஆக்டிவிட்டிஸா ஒரு விஷயத்தை யோசிச்சு பண்ண முடியாது. அவங்க குழந்தைத்தனமா இன்னும் அந்த மெச்சூரிட்டி இல்லாம அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. அவங்களுக்கு ஏஜ் 40 வயசு இருக்கும், ஆனா மண் எடுத்து வாயில போட்டுட்டு இருப்பாங்க, ரோட்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க ட்ரெஸ் களைஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா அதுக்கு அகங்காரமானது வேலை செய்யறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை, அங்க மானாபிமானம் பாக்குறதுக்கு அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஏன்னா புத்தி பூர்த்தி ஆகல. அந்த புத்தியானது சரியா பூர்த்தி ஆகாத சூழல்னாலதான் அகங்காரம் தன்னை வெளிப்படுத்திக்காம சரியா செயல்படாம அங்க இருக்கக்கூடிய நிலைமையா இருக்குது. இப்போ இந்த படிநிலை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் ஃபுல்ஃபில் ஆனதுக்கு அப்புறமா தான் அடுத்த நிலை. ஆமா ஆமா ஆமா, அப்படிதான் 1 by 1 தான் அது மாறுது. இப்போ
இப்ப சித்தம் இல்லாமல் மனம் புத்தி உண்டாகிறது கிடையாது. சரிங்க. புத்தி ஃபுல்ஃபில் ஆனதுக்கு அப்புறமா தான் அகங்காரம் வருது. ஆமா, சரி சரி. அந்த இந்த சந்தேகம் தான் கேட்கணும். பரவாயில்லைங்க, பரவாயில்ல, சந்தோஷங்க. ஆத்த நமஸ்காரங்க. இந்த 4மே சரி, ப்ராப்பரான முறையில வெளிப்பட்டா மட்டும்தான் நம்ம செய்யற செயல் வந்து சக்சஸ்ல போய் முடியும். இல்ல அது ப்ராப்பரான இல்ல ஏதோ ஒண்ணுத்துல குறை நிறைகள் இருந்ததுனாலே நம்ம செய்யற செயல்கள் எல்லாமே தோத்து போயிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு முழு சக்சஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. எல்லாமே அதுக்கான முறைப்படி அது வெளிப்படும் போது தான் அது ப்ராப்பரா நம்மளால செய்ய முடியும். அதுக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா சௌந்தர்யாமா அவங்க கேட்ட கேள்வி கூட சரியுது. அவங்க உலகத்துல சொல்ற தூக்கம், நம்ம தினசரி டெய்லி தூங்குறோமே, டெய்லி அத அப்பப்போ ஒரு கனவு வருது, டெய்லி நம்ம விழிச்சிட்டு இருக்கோமே, இதுக்கும் ஞானபிதா சொன்னப்பட்ட எந்த தூக்கம்னு எதை சொன்னாரோ, ஞானபிதா எதை கனவுன்னு சொன்னாரோ, ஞானபிதா எதை ஜாக்கிரதைன்னு சொன்னாரோ, இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அகங்காரத்துடைய உண்மையான தூக்கம், கனவு, ஜாக்கிரதை இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டனால இந்த உலக தூக்கத்துக்கும் நம்ம உலகத்தை டெய்லி தூக்குறதுக்கும் இதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். அப்ப அதுல இருந்து அதை தெளிவா தெரிஞ்சாலே நம்மளுக்கு வந்து எதுங்கிறது தெளிவா புரியும். நம்மளுக்குள்ள அது புரியும். நம்மளுக்கு நம்ம டெய்லி தூங்குற தூக்கத்தை தான் அதுல இருந்து தான் சிருஷ்டி உருவாகுது நம்ம கற்பனை பண்ணிட்டு இருக்கோம். ஜீவன் தான் உள்ள அடங்கியிருக்கு, அது அறிவு வெளிப்படகு, அது எப்படி சிருஷ்டி உருவாகுதுன்றது பாத்தீங்கன்னா அது உலகம் என்ன உண்மை தன்மைக்கு அது புறம்பாகத்தான் இருக்கும். அது இப்போ உலகத்தில் சொல்லக்கூடிய தினசரி அனுப்பக்கூடிய அந்த தூக்கத்திற்கும் கனவு காண்டத்துக்கும் ஞானபிதா கூறிய அகங்காரத்துடைய தூக்கம், கனவு, ஜாக்கிரதை இந்த இதுக்கும் தெளிவான டிஃபரன்ஸ் தெரிஞ்சதுன்னா இதை பற்றிய உண்மை புரியும். இல்லைன்னா வந்து அந்த இந்த தூக்கத்துக்கு அந்த தூக்கத்துக்கு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதாலதான் அந்த சிருஷ்டியை பத்தி இந்த குழப்பம் வருதுன்றது. ஐயா ஆத்த நமஸ்காரங்க. பாருங்க ஐயா ஒரு இது கேட்கலான்னு பார்க்குறீங்க. ஐயா இந்த சப்ஜெக்டில் வந்து நம்ம உலகம் வந்து கூட முட்டை வடிவமாக இருக்கு. அப்போ அதனுடைய ஆமாம் ஏன்னா அண்ட சராசரங்கள், மில்கிவே அது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட அந்த எலிப்ஸ் வடிவத்தில் வந்து அதான் இருக்குது. அப்போ பிரம்மாண்டம் தான் வந்து அந்த சுகில பாகமாக அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ இதனுடைய வெளிப்பாகமாக வந்து அது வெளித்தள்ள அந்த இதனால இருக்கிறதுனால தான் அது முயற்சிக்கிறது அப்படின்னு சொன்னீங்க. ரைட்டு. இப்போ இந்த இடத்துல வந்து இதே இது வந்து இந்த எலிப்ஸ் டைப் தான் வந்து சில கடல் பிரயாணத்தில் கூட நம்ம வந்து ரொம்ப ஒரு லாங் ஜேர்னி போகிறோம் அப்படிங்கும் பொழுது அந்த ஆகாசமே வந்து அப்படியே கடலை சூழ்ந்து கடலை உள்ள இறங்குறது மாதிரியும் அந்த ஆகாசத்துள்ள தான் கடலே இருக்கிற மாதிரிங்கிற ஒரு அதை அந்த சீனெல்லாம் பார்த்துருக்கேன் நான். ஓகே. சில இடங்களில் பார்த்தோம்னா கடல் பிரயாணம் போயிட்டு இருக்கும் பொழுதே அதான் கடலே எண்ட் ஆகிற மாதிரியும் அதுக்கடுத்து இந்த ஆகாசம் வந்து டச் ஆகிற மாதிரியும் கூட வந்து அந்த மாதிரி இந்த மத்திய தரை கோடு அதெல்லாம் கிராஸ் பண்ணி போகும்போது அந்த மாதிரிலாம் ஒரு இதை பார்த்துருக்கோம், செஞ்சுருக்கோம். இப்போ இந்த இடத்துல என்னுடைய கேள்வி வந்து என்ன வருதுன்னா, இப்படி நம்ம சிரசு தான் பிரம்மாண்டம், பிண்டாட்டம் தான் வந்து அந்த உலகமாக இருக்குங்கும் பொழுது அந்த முகத்துல இருந்து எல்லாம் வருது அப்படிங்கும் பொழுது இந்த இறைநிலை வந்து இந்த முகத்தை ஏன் அந்த முட்டை வடிவத்தில் இல்லை அந்த எலிப்ஸ் வடிவத்தில் வந்து படைக்காம அதை முன்னாடி பின்னாடின்னு வச்சு முன்னாடி வந்து உறுப்புகளை கொடுத்து இப்படி இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான கேள்வி. அதை உங்களுக்கே உரிய அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி லைன்ல பதில் கூற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா பாலசுப்ரமணியம் ஐயா, நீங்க இதுக்கு பதில் சொல்லிட்டு நீங்க அதை நிறைவு பண்ணிருங்க. என்னோடது பவர் கட் ஆயிடுச்சு, அதனால என்னோடது கனெக்ட் பண்ண முடியாது. சரிங்க, பரவாயில்ல. சரி, ஓகேங்க. ஆத்த நமஸ்காரம். ஆத்த நமஸ்காரம். முன்னாடி பின்னாடின்னா புரியல எனக்கு. தலைக்கு முன்னாடி பின்னாடி அப்படி சொல்றீங்களா? நம்ம உடம்புக்கு முன்னாடி இல்ல தலைக்கு முன்னாடி பின்னாடி தாங்க சொல்றேன். ஒண்ணு ஃபர்ஸ்ட் ஒரு ஐயப்பாடு என்னன்னா, இந்த தலையை ஏன் இப்படி அமைஞ்சிருக்கு, ஏன் எலிப்ஸ் அந்த எலிப்ஸ் டைப்ல அந்த முட்டை வடிவத்திலே அமைஞ்சிருக்கலாம் எல்லாருக்குமே அந்த தலை அமைப்பு அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்தது. ரெண்டாவது வந்து அப்படி அமைஞ்சதுல பின்னாடி வந்து கொஞ்சம் ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு ஹார்டு பகுதியும் முன்னாடி வந்து முக்கியமான உறுப்புகளாகவும் கொடுத்துருக்காங்களே அப்படிங்கிற ஒரு சிந்தனை தாங்க.
கரெக்டு தாங்க. ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட படைப்புன்ற ஒண்ணு இருக்குல்ல உங்களுக்கு. எல்லாமே எல்லாத்துலயுமே அடங்கி இருக்குதுன்னா, மனிதன் என்ற ஜீவராசிக்கு இப்ப கை இருந்தாதான் இயங்க முடியும், கால் இருந்தாதான் இயங்க முடியும். முட்டை வடிவமாமே இருந்தா எல்லாமே இயங்க முடியுமா? ம் உருண்டுட்டே தானே போக முடியும் முட்டை மாதிரி. ம் அந்த முட்டையில இருந்து வெளிப்படுது, இப்ப பல்வேறு உருவங்களாக அது வெளிப்படுது. அது சிருஷ்டிக்கு ஆரம்பம் முட்டை தான். ம் புரியுதுங்களா? அது கர்ப்பப்பையில உருவாகுது அது முட்டை தான். எந்த ஜீவனா இருந்தாலும் அதனுடைய சுற்றம் அதுக்குள்ள வாயுவிலிருந்து இருந்து முட்டை வடிவமாக வருது. அதுக்கப்புறம் பல்வேறுபட்ட உருவங்களாக அது வெளிப்படுது. ம் எல்லா ஜீவனுக்கும் சிருஷ்டி அப்படிதான். ஒரு மரத்து கூட ஒரு சிருஷ்டி எப்படி உருவாகுதோ, 2 இலைகளுக்கு நடுப்புற பால் உருவாகுது. அந்த பால்ல தான் அந்த ஆலமரத்துக்கு உதாரணம் சொல்லியிருப்பாரு. ம் அதுல வாயு, அது பால் தான் சுத்தினா அது அந்த பால்ல வாயு சேர சொல்லதான் அது முட்டை வடிவமாக வந்து விடுது. ரத்தமாகிய கரை சேரும் பொழுது, அப்ப உலகத்தினுடைய உற்பத்தி எல்லாமே முட்டை வடிவம் தான். ஆனா அது வெளிப்படுறது நம்ம ஆகாசம் என்ற ஒரு முட்டைக்குள்ளதானே எல்லாமே இருக்குது. ம் அப்ப அது அப்படித்தானே எடுத்துக்க முடியும் நீங்க. அது ஓஹோ ஆகாசம் என்ற உலகம் அந்த முட்டைக்குள்ளதானே எல்லாமே இருக்குது. ஆமா இப்ப வித்து பாத்தீங்கன்னா இப்ப இதுதான் 2வது அத்தியாயத்துல ஒரு உதாரணம் சொல்லியிருப்பாரு உங்களுக்கு. ஒரு ம் விளக்கு, அதை எடுக்கிறோம். பூமி வேற, இடத்துல விளக்கு வேற நம்ம பார்க்க சொல்லாது. அதை ம் எடுக்கிறோம், துடைக்கிறோம், கழுவுறோம். புரியுதுங்களா? அத ம் வழக்கு ஏத்தி வைக்கிறோம். எல்லாமே இங்க பூமியில இருந்து பார்க்க சொல்ல தனித்தனியாக செயல் நடக்குது. ஆனா பூமியை தாண்டி வெளியில எங்கிருந்தோ பாத்தீங்கன்னா, இப்ப கொஞ்சம் மலை, கொடி, செடி, கொடி, கடல், இங்க டிராபிக் எல்லாமே பூமியில நடக்கத்தான். ஏன்னா பூமின்ற ஒரு வட்டத்தில் நடைபெறதுன்னு நம்ம சொல்றோம். அதுக்கு ம் தனித்தனியாக சொல்லின்னு இருக்கோம். இல்ல 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 இப்ப இங்க செவ்வாய் கிரகத்தில் நடக்கிற சம்பவம் எல்லாம் தனித்தனியாக நம்ம பிரிச்சு சொல்லின்னு இருக்கோம். மொத்தமே அது செவ்வாய் மொத்தமா சொல்லிட்டு போயிடும். ஆமா அதே மாதிரிதான் மொத்தமே வானவெளியிலதான் இத்தனை கிரகங்கள் இருக்கு மொத்தமா நம்ம சொல்லிட்டு போறோம். எல்லாமே எதுக்குள்ள இருக்குது? இந்த அண்டமான முட்டைக்குள்ளதானே இருக்குது. ம் உலகம் என்ற ஒரு முட்டைக்குள்ளதானே இருக்குது. ம் அப்ப அது அப்படி இல்ல. அந்த உருவங்களாக வர சொல்லும் அகங்காரத்துக்கு தனித்தனியாக அந்த பேதம் இருக்கிறது. பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை அகங்காரத்துக்கு தான் இருக்கிறது. அகங்காரம் மற்ற நிலையில தான் எல்லாமே ஒண்ணுத்துல இருந்தான் உருவாச்சு நம்ம புரிஞ்சிக்க முடியாது. அகங்காரம்